எஸ் சார், கேக்குதுங்க சார். கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குது. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பிரபல விஜிஎம் மருத்துவமனை கோவை தலைவர் மருத்துவர் மோகன் பிரசாத் அவர்களே, மருத்துவர் மதுரா பிரசாத் அவர்களே, மருத்துவர் மித்ரா பிரசாத் அவர்களே, மருத்துவர் வம்சி மூர்த்தி அவர்களே, மருத்துவர் சாக்கோ வர்கீஸ் அவர்களே, சீனிவாச ரெட்டி அவர்களே, குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் பிரசித்தி பெற்ற கோகுல் கிருபாசங்கர் அவர்களே, மருத்துவர் சுனை பட் அவர்களே, மருத்துவர் ரோஹன் கிருஷ்ணன் அவர்களே, மருத்துவர் சுமன் அவர்களே, மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கின்ற சான்றோப்புற மக்களே, மருத்துவர்களே, கோவை விஜிஎம் மருத்துவமனை நலத்திலே முன்னேற்றத்திலே நாட்டமுடைய பெருமக்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதுவரை சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு ஆன்லைன்ல யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஆம் கன்சர்ன்ட். சென்னையிலையும் கேட்டு பார்த்தேன். சென்னையில வானவில் பண்பாட்டு மையம் நானும் இருக்கிறேன். அதுல பண்றாங்க, சிறப்பாகவே பண்றாங்க. அப்புறம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல விழுதுகள் என்ற அமைப்பு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஆக்கபூர்வமான பணிகளை கவனித்து வருகின்றார் மருத்துவர் மோகன் பிரசாத் அவர்கள். அவர் பல்வேறு அலுவலருக்கு நடுவிலே இந்த பணியையும் செய்து வருகிறார். உண்மையிலேயே பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வு மாதம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்தவர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் மருத்துவர் சுதா சேஷன் அவர்கள். மிக அருமையான முறையிலே அவர் தொடக்க உரையாற்றி இப்பொழுது இந்த நிகழ்வு 4வது நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. அண்ட் திருக்குறளை மருந்து என்ற அதிகாரம் இருக்கிறது. மருந்து, நோய் நாடி நோய் முதல் நாடி அது அடிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்சிய. இன்று உடல் நலம் பேண செரிமான நலம் காப்போம். என்ன அருமையான கொட்டேஷன் பாருங்க. இதெல்லாம் எழுதுறது கண்டுபிடிக்கிறது எல்லாமே டாக்டர் மோகன் பிரசாத் அவர்கள். உடல் நலம் பேண செரிமான நலம் காப்போம். செரிமானம் சரியில்லைன்னா உடல் நலம் இருக்காது, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். அதனால எப்படி பண்ணணும்? வருமுன் காத்தல் என்பதிலே கண்ணும் கருத்தமாக இருப்பவர் டாக்டர் மோகன் பிரசாத் அவர்கள். He is not a person who believes in admitting patients to hospital. அந்த அட்மிட் ஆகாமே அவர் கவர் பண்ணணும். Admission is only a last resort. Now I am going to welcome one by one. First of all, our revered chairman, Dr. Mohan Prasad. He is an outstanding personality, a medical personality, a poet, a multifaceted person. He has got a lot of awards, 34 years of excellent service in the field of gastroenterology, adjunct professor of Tamil Nadu, Dr. MGR University, and he is also a director Karur Vaisya Bank, and he is a teacher. He is a professor for DNB medicine, gastroenterology. Then invited faculty for over 300 national international seminars. He conducts seminars, he organizes seminars, he participates in seminars, national, international. A distinguished personality indeed, serving the cause of poor by running a free clinic for 20 years at Udumalapet, his native place. For the last 20 years, he is conducting a free clinic in his native place, Udumalapet. He has got award from the respectable gentleman of this century, His Excellency Dr. APJ Abdul Kalam, former President of India. And he has been awarded FRCP by Royal College of Edinburgh, FICP by Indian College of Physicians. Innumerable awards, uncountable awards. He is a fountainhead of knowledge. And one more thing I would like to tell him about is that he is an inventor, actually, of
what you call inventor of Homosil spray, an endoscopic device to control gut bleed. So he is heading the VGM hospital for last so many years, concerned with the poor people, and an ardent lover of Tirukural, a follower of Tirukural, that is Dr. Mohan Prasad. Next, I would like to welcome Dr. Madhura Prasad. Madhura Prasad, wife of the reputed orthopedic surgeon, Dr. Suman. She is a gastroenterologist, a reputed gastroenterologist, and he had her education from Madras Medical College, Coimbatore Medical College, has presented so many papers, and she is an MD in general medicine. She is an ardent lover of cultural affairs. She is a Bharatanatyam artist. She is an exponent on Carnatic music. She knows German, whatnot, and plays badminton. Doctor playing badminton. Wonderful biodata, Dr. Madhura Prasad. MBBS Madras Medical College, MMC we called. Now it has been changed to Rajiv Gandhi Medical College. Kasturba Medical College, he got MD. MRCP from Royal College of Physicians, London. DNB from Gem Hospital, Coimbatore. And completed postgraduate course certified by American College of Gastroenterology. Very good gastroenterologist. VGM Hospital, Coimbatore. Thank you so much. I would like to welcome Dr. Mitra Prasad, wife of Dr. Vamsi Murthy, another reputed gastroenterologist of VGM Hospital. She is a member of Tamil Nadu Medical Council, MBBS from Coimbatore Medical College, MD Internal Medicine from Coimbatore Medical College, DM Hepatology from Madras Medical College. He has worked with reputed people like Dr. K. Narayana Swamy, was superintendent of MMC, and also Dr. Kumar Nadarajan was professor of medicine in Coimbatore Medical College. She has innumerable research papers to her credit. She has attended so many seminars, both national and international, and a nice person to move with. Last time, she was present in a program along with her husband, Dr. Vamsi Murthy, a very nice program, highly useful, and I wish her all the best. I welcome Dr. Mitra Prasad for this very rare event. I call this a very rare event. This event comes, it happens only very rarely, once in a blue moon. Next, I would like to welcome Dr. Vamsi Murthy, who is a reputed gastroenterologist. Last time he participated in the seminar, and a lot of interaction was there, and he's a person who is very amiable, and he never loses his temper. He is knowledgeable, and a person who has specialized in the field and satisfy the patients. Patient gets cured by approaching him, and I welcome Dr. Vamsi Murthy, husband of Dr. Mitra Prasad. His father, Rama Murthy, is a reputed physician in Andhra Pradesh. Next, I would like to welcome Dr. Gogul Krivashankar. He is a he is a surgical gastroenterologist in Coimbatore. An experience of several years. Being the head of Department of Surgical Gastroenterology, VGM Gastro Center, Coimbatore. யாரா பார்த்தாலும் ஆபரேஷன் பண்ண யாருன்னு பண்ணான்னு சொல்றாங்க. They say Dr. Gogul Krivashankar. A person who believes in the interest of the patients, cures the patients, and does surgery only when it is called for. He has got hands-on experience. He has got lot of experience in surgical gastroenterology. He has attended so many seminars, national, international. A very nice person to move with.
He is a close associate of Dr. Mohan Prasad. I would like to say he is the lieutenant of Dr. V.G. Mohan Prasad. Then I have got four more people. One is from Kerala, Dr. Chakko Varghese. Fellowship in Advanced Thoracic Endoscopy, VGM Gastro Center, DM Gastroenterology from MMC, and MD General Medicine from Kasturba Medical College, Mangalore. MBBS from the same college, Kasturba Medical College. And he has got awards and he has attended so many seminars. That is, I welcome Dr. Sunil Chakko Varghese. Then I would like to welcome Dr. Srinivasa Reddy. Srinivasa Reddy, DM Gastroenterology, MD General Medicine from JJM Medical College, Devagare, Karnataka, MBBS from Ramachandra Medical College, Chennai, and he is a member of Karnataka Medical Council. He is interested in research. He is organizing so many seminars. He does endoscopy, colonoscopy with clinical precision. He is an expert in endoscopy and colonoscopy. And I would like to welcome some more people. That is Dr. What I would like to say. I don't have their curriculum vitae. Right now, I would like to welcome Dr. Sunay Bhatt and Dr. Rohan Krishnan. I think both are surgical gastroenterologists. So I would like to conclude by saying that is a very rare event, and this is the World Digestive Day. That is Serimana Dinam, Ulaga Serimana Dinam, World Digestive Day. World Digestive Day, such a program is really appreciate the imagination of Dr. Mohan Prasad. So now we have got 1, 2, 3, 5, 8, 10 people, 9 people for discussion, for interaction. I would conclude to say, Engal Dayam, Engal Valam, Mangala Tamil Sangay Valangu. Thank you very much for giving me a chance to welcome you all and giving me a patient hearing. Okay, bye. அன்பு நண்பர்களே, இன்று உலக செரிமான நல தினம். இந்த மேடையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் முனைவர் பேராசிரியர் திரு ராஜாராம் ஐயா அவர்கள். பாலக்காடிலே அமர்ந்திருந்தாலும் தமிழை நேசித்து, தமிழை சுவாசித்து, தமிழை போற்றி, தமிழை வளர்ப்பதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர், ஒரு சமூக நல ஆர்வலர். இந்த தமிழ் ஆராய்ச்சி மையம் பாலக்காடு தமிழை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதையும் தாண்டி உடல் நலம், மனநலம், சமூக நலம் அனைத்தையும் பேணுவதற்காக பல கருத்தரங்கங்களை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டே வந்தது. அந்த சமயத்திலே நாம் இருவரும் இணைந்து இந்த உங்கள் அறப்பணியை மேலும் அனைவருக்கும் எடுத்துச் சென்றால் என்ன என்ற கேள்வியை ஐயா அவர்கள் என்னிடத்திலே கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியோடு நான் ஒப்புக்கொண்டேன். அதனால்தான் இன்று பிஜிஎம் அறக்கட்டளையும் பாலக்காடு தமிழ் ஆராய்ச்சி மையமும் இணைந்து மாதம் தோறும் 3வது அல்லது 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சோ அதற்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் உற்றார் அனைவருக்கும் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாரும் அதாவது நன்மை அடைய இந்த நிகழ்வுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு கருத்துக்களை கொண்ட கருத்தரங்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டு, இன்று உலக செரிமான நல தினம், the World Digestive Day. So why do we need a World Digestive Day? So இப்ப நாம டெய்லி நம்ம அலுவல்ல நம்ம பிஸியா இருக்கோம். டெய்லி அவங்கவுங்க வேலை. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு we have a galaxy of enlightened souls, highly learned personalities here with us. Starting from Dr. Madhura, Dr. Vamshi, Dr. Mitra, Dr. Sunil, Dr. Srinivasa Reddy, and then we have the surgical gastro team. Dr. Gokul அவர்கள் இப்ப இங்கிலாந்துல இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து இது அதிகாலை 4:30 மணி, அதனால he could not join, so he apologized. So we have Dr. Sunay Bhatt and Dr. Rohan, our surgical gastroenterology team. இவங்க எல்லாம் வேற வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கூப்பிடல, எல்லாமே எங்க மருத்துவமனையில இருந்தே கூப்பிட்டுருக்கேன். நாங்க வந்து 5 கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் 6 பேரு, அதெல்லாம் 3 சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ 9 பேரு உங்க வயிறை பாத்துக்கிறதுக்கு மட்டுமே இருக்கும். சோ அதனால எங்களுடைய தலைவர்களை எல்லாம், எங்களுடைய இளம் மூளைகளை எல்லாம், எங்களுடைய சிறந்த மூளைகளை எல்லாம் நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நானே வந்து பேசிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும். அதுக்கு பதிலா நான் வந்து கேள்விகள் கேட்க, அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் பதில்களை கூறுமாறு நான் வேண்டி இருந்தேன். அவர்களும் மனமாற மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து எல்லாருமே தமிழ்லயே பேசிட்டு இருக்க மாட்டாங்க, இங்கிலீஷ்லயே பேச வேண்டி வரும். ஏன்னா சில ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது சில சமயங்களிலே ஒரு இடைஞ்சலாக போய்விடுகிறது, அல்லது நாம பேசும்போது புரியாம போயிடும். இப்போ உதாரணமா சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் அவர்கள் நான் நகைச்சுவையா சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க பஸ் ஷெல்டர் ஓப்பனிங் இருந்தது உடுமலையில, ரோட்டரி சங்கம் வந்து பஸ் ஷெல்டர் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து வந்திருந்தாங்க அம்மையார். அதுல வந்து நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா, உடுமலை ரோட்டரி சங்கம், சுழற்சங்கம் சொல்லக்கூடாது, ரோட்டரி சங்கம் நிழல் குடை திறப்பு அப்படின்னு போட்டு திறப்பு விழா போட்டுட்டு போர்டு போட்டிருந்தோம். கீழே வந்து திறப்பாளர் அப்படின்னு போட்டு அம்மையார் பேர் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டுல தமிழ்லயே ஒரு அறிவிப்பு பலகை பார்க்கறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகின்றேன் என்று. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி தூய தமிழ்லயே நீங்க பேசிட்டு இருந்தா சில குழப்பங்கள் வரலாம் அப்படின்னாங்க. நாங்கெல்லாம் பார்த்தோம் ஆச்சரியமா என்ன சொல்ல போறாங்கன்னு. ஒண்ணும் இல்ல, நான் வந்து மதுரைக்கு வந்து போயிட்டு இருந்தேன் பஸ்ல. அப்போ வந்து கண்டக்டர்கிட்ட சரி தமிழ்லயே நம்ம பேசி டிக்கெட் வாங்கினா என்னன்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு, ஐயா நடத்துனரே, மதுரை நகருக்கு ஒரு பயணச்சீட்டு நல்குவீர் அப்படின்னு உடனே என்னை பார்த்து அப்படி ஒரு முறைச்சாரு கண்டக்டர். ஏமா காலங்காத்தால வந்து புரியாத மொழியில எல்லாம் பேசி உயிரை எடுக்கிற, ஏமா உனக்கு தமிழ்ல பேச தெரியாது? உடனே வந்து நம்ம, ஐயோ சாரி கண்டக்டர் சார், மதுரை சிட்டிக்கு ஒரு பஸ் டிக்கெட் கொடுங்க, அப்படி தமிழ்ல சொல்லி தொலைச்சா புரியும். அந்த லெவல்ல இருக்கு இன்னைக்கு தமிழ். அதனால பேராசிரியர் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, இன்னைக்கு அதனால நாங்க வந்து பேசுகின்ற மொழி மணிப்பிரவாளமாக இருக்கும். இப்ப சுனில் வந்து கொஞ்சம் மலையாளத்தையும் சேர்த்து பேசுவாரு. I hope Vamshi doesn't use Telugu words, but anyway, Tamil and English mix, and we will go to the topic per se. So இப்போ அந்த காலத்திலேயே சொன்னாங்க, யாரு சித்தர்கள், 11 சித்தர்கள்லயே சொல்லியிருக்காங்க, எண்ஜான் உடம்புக்கு, ஒரு ஜான்கிறது இவ்வளவு பெருசு, சோ எண்ஜான் உடம்பு, அதுக்கு வந்து வயிறே பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜான் வயிறு தான் பிரதானம். ஏன்னா அந்த 8 ஜான் இருக்கிற உடம்புக்கும் ஒரு ஜான் வயிறு தான் பிரதானம். நம்ம உடம்பு வந்து சீரா இயங்கணும்னா நம்ம ஆரோக்கியம், இரைப்பை, குடல், சிறுகுடல், கல்லீரல், பித்தப்பை, கணையத்துடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். மெச்னிகாஃப்ங்கிற ரஷ்யன் சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னாரு, மலச்சிக்கல் ஏற்பட்டா மூளை வேலை செய்யாதுன்னு சொன்னாரு. சோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் மறந்து போயிட்டோம் எதுக்காக சாப்பிடுறோம் அப்படின்னு. எதுக்காக சாப்பிடுறோம்? டேஸ்டுக்காக சாப்பிடுறது இல்ல, உடம்பு உயிர் வாழ்க்கைக்காக சாப்பிடுறோம். சோ அதாவது இப்ப வந்து உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுவதை விட்டு விட்டு சாப்பிடுவதற்காகவே நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வீக்கெண்ட் ஆச்சுன்னா என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ரெஸ்டாரண்ட் போலாம், எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் என்ன சாப்பிடலாம், இதுதான் வந்து நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் பிளானா வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி நாம வந்து கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா இன்னைக்கு வந்து உலகம் பூரா இருக்கிற மிகப்பெரிய நோய் மஞ்சள் காமாலை நோய் அல்ல, கல்லீரல் நோய்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகபட்ச நோய் கல்லீரல் நோய்கள். மஞ்சள் காமாலை நோயினால் ஏற்படுகின்ற பி வைரஸ், சி வைரஸ், ஜாண்டிஸ் வைரஸஸ், ஏ வைரஸ், இ வைரஸ், அதனால ஏற்படுறது அல்ல. அது நம்பர் 1 அல்ல. நம்பர் 1 ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸும் அல்ல. தண்ணி போடுறதுனால குடிமக்கள், பெருங்குடிமக்கள், அவங்க நிறைய குடிச்சு லிவரை கெடுத்துக்கிறாங்க, அந்த குடியினால வர லிவர் டிசீஸும் அல்ல. அப்ப எது நம்பர் 1ல இன்னைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமானத்தினாலே சர்க்கரை நோய், கொழுப்பு நோய், இரத்த கொதிப்பு, இதெல்லாம் வந்து கல்லீரல்ல போய் கொழுப்பு படிமானமாயி கல்லீரல் வந்து பாறை மாதிரியாகி சுருங்கக்கூடிய அபாயம். இதுதான் வந்து நம்பர் 1 டிசீஸ் இன்னைக்கு.
the obesity, the metabolic syndrome, and the non-alcoholic fatty liver disease. இப்போ இந்த நோய்கள் எல்லாம் தடுக்கணும்னா நாக்க கட்டி போடணும். நாக்கு வந்து நாக்குனால 2 பிரச்சனை. ஒண்ணு, பேசியே கெடுக்கும். இப்ப என்ன மாதிரி ஆளுகிட்ட மைக் கொடுத்தா பேசிட்டே இருப்போம் மணிக்கணக்கா, பேசியே கெடுக்கும். அடுத்தது வந்து சாப்பிட வச்சு கெடுக்கும். இப்ப இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா நம்ம உடம்பு ஆரோக்கியம் வந்து சூப்பரா இருக்கும். ரெண்டாவது, இப்போ ஃபுட் பிரமிட் அப்படிங்கிற உலக சுகாதார நிறுவனம் பிரமிட் கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப இன்னைக்கு தான் கூகுள் தான் எல்லாமே சொல்லுதே, டக்கு டக்குன்னு நீங்க ரெஃபர் பண்ணலாம். நாங்க போய் எல்லாமே சொல்லி ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுட் பிரமிட் அப்படின்னு போட்டு பாருங்க. அதுல என்ன சொல்றா, கீழே பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல எக்ஸசைஸையும் கொண்டு வந்திருக்கான். சோ வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல சாமி, நீங்க உடற்பயிற்சியும் தேவை. அப்போ உணவு, உடற்பயிற்சி இது 2 மட்டும் பேலன்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அட்டகாசமா வரும். இப்போ மேற்கத்திய நாடுகள்ல அந்த காலத்துல ஐரோப்பால பாத்தீங்கன்னா விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் எழுதுகின்றார், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்துவெளி நாகரிகத்திலே நாம வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பயிர் சாகுபடி செய்து காட்டுல திரிஞ்சிட்டு இருந்த பசுமாடுகளை எல்லாம் டொமெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து வளர்த்தி அதுல இருந்து பால் எடுத்து உணவை வந்து உற்பத்தி செய்து உண்டு வந்தோம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால. அந்த 5000 வருஷத்துக்கு முன்னால ஐரோப்பால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மிலேச்சர்களாக, காட்டு மிராண்டிகளாக காடுகளிலே தெரிந்து கொண்டிருந்தார்கள், மரங்களிலே வாழ்ந்தார்கள், குகைகளில் வாழ்ந்தார்கள், மிருகங்களை கொண்டுதான் தின்றார்கள். ஒரே ஒரு ஆப்ல பாதி பாதி ஷேர் பண்ணது ஆடம் அண்ட் ஈவா தான் இருக்கும். பட் எல்லாரும் இறைச்சி தான் சாப்பிட்டாங்க. அவங்க ஆடம் அண்ட் ஈவ், I don't know why they loved that apple and shared that apple. So we were all created. Okay. So இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்த நாடுகள் எங்கே, நாம் எங்கே? 5000 வருஷத்துக்கு முன்னால நாம வந்து மிருகங்களை வதைக்காமல், இம்சிக்காமல் வாழ கற்றுக்கொண்டவர்கள். அப்போ நம்ம ஜீன்ஸ் வந்து over a period of 5000 years, the Indian genes are totally different from the European genes. If you see the Caucasian genes, they are different from the Asian population genes. So இப்போ வந்து நம்ம ஜீன்ஸ் வந்து நம்ம உணவு, நம்ம உணவினாலே ஏற்படுகின்ற பாக்டீரியா கிருமிகள், அதை வைத்துத்தான் நமது ஜீன்ஸும் மாடிஃபை ஆகுது. ஸோ ஓவர் ஜெனரேஷன்ஸ் நம்ம உடல் ஆகப்பட்டது இந்த சிறுதானியங்கள், நிறைய பழங்கள், காய்கறிகள் அண்ட் இறைச்சி குறைவாக நம்ம பயிர் சாகுபடி வழியாக வருகின்ற உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுகின்ற செரிக்கக்கூடிய ஒரு உடலாக திகழ்கின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 100 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் முன்னால நம்ம முன்னோர்கள்லாம் கிராமங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பெரிய urbanization was not there, industrial revolution was not there, there was only green revolution. Then only came the industrial revolution, or probably industrial revolution was started by Jawaharlal Nehru and then came the green revolution. But எல்லாரும் வந்து எளிதான உணவு, காலையில சூரியன் உதிக்கும் போது எந்திரிப்பாங்க, சாயங்கால சூரியன் மறையும் போது படுத்து விடுவார். அவர்களுடைய வாழ்க்கை முறை எளிதாக இருந்தது, உடல் உழைப்பு இருந்தது, உணவு எளிதாக இருந்தது, சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், நிறைய தண்ணி, இதுதான் வந்து வாழ்க்கையா இருந்தது. அப்ப வந்து நோய்கள் கம்மியா குறைவா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா the metabolic syndrome is really on the rise. இப்போ குழந்தைகளே பாத்தீங்கன்னா உடலுக்கேற்ற பருமன் இல்லாம அதிகமா இருக்காங்க. So body mass index is very very high. So இப்போ இன்னைக்கு we are heading towards a big disastrous situation in the world. அதனாலதான் இந்த உடல் நலம் பேணுவதற்காக செரிமான நலத்தை பேண வேண்டும் என்ற தலைப்பை நான் கொடுத்தேன். சோ அப்ப வந்து நம்ம டைஜஷன் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம உடம்பு ஒழுங்கா இருக்கும். சோ அதனாலதான் இந்த டாபிக். இன்னைக்கு வள்ளுவர் மருந்து அதிகாரத்தை பற்றி புலவரையா அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்ப மருந்துல வந்து நான் வந்து 35 வருஷம் முன்னால when I started my practice of gastroenterology, நான் மருந்துங்கிற அதிகாரம் எடுத்து படிச்சு பார்த்தேன். வள்ளுவர் என்ன மருந்து சொல்லியிருக்காரு பார்க்கலாம். 10 குறள்ல என்னென்ன மருந்துங்க இருக்கு, ஒரு மாதிரி ஒருவேளை டெராமைசின், லெடர்மைசின் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரான்னு பார்த்தேன், இல்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த இது பாருங்க, அவரோட குறள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. மேல ஜாஸ்தி சாப்பிட்டாலும் ப்ராப்ளம், கம்மி சாப்பிட்டாலும் ப்ராப்ளம். சோ அதனால அத வந்து இந்த வாதம், பித்தம், சிலேத்தமம் என்னமோ சொல்லுவாங்க அந்த ஆயுர்வேதத்துல, அதை எடுத்துக்கலாம். அல்லது உணவு, காற்று, நீர், அது 3ஐயும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாரு. அந்த கால 100 வருஷம் முன்னால எழுதின திருக்குறள் உரை எங்கிட்ட இருக்கு.
சோ அதுல சொல்லியிருக்காரு அவரு. சோ அடுத்த குறள்லாம் பாத்தீங்கன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். இப்ப நாம வந்து உடலுக்கு எது போதும், டைஜஸ்ட் ஆயிடுச்சா, யாக்கைக்கு அருந்தியது அற்றது, சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா மருந்தே வேண்டாம் உடம்புக்கு. அற்றால் அளவறிந்து உண்ண அது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. சோ அப்ப வந்து அற்றால் அற்றால்னா செரிமானம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அளவு அறிந்து கொஞ்சமா சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. ஆகுது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. ரொம்ப நாள் அந்த மனிதன் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு டைஜஸ்ட் ஆச்சுன்னு பார்த்து சாப்பிடணும். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து அப்படிங்கிறாரு. சோ பசிங்கிறது வரணும், அப்பதான் சாப்பிடணும். சோ ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஆனது தெரிஞ்சு என்ன சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு எது ஒத்து போன்னு பார்த்து அது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் துவர பசித்து நல்ல பசி கபகபான்னு வரணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கபகபகபான்னு சுரக்கணும். அந்த டைம்ல போய் சாப்பிடணும். சோ இப்போ மெச்னிகோவ் தான் சொன்னாரு திருப்பியும் அந்த கண்டிஷன், சாரி பாவ்லோவ்ஸ் கண்டிஷன் ரீஃப்ளக்ஸ். 8 மணி ஆச்சுன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா கடகடகடான்னு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும். 1 மணி ஆச்சுன்னா சுரக்கும். சாயங்காலம் 8 மணி ஆச்சுன்னா சுரக்கும். அதே நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருந்தாதான் நமக்கு வந்து டைஜஷன் நடக்கும். பெப்சினோஜன் will be cleaved to pepsin, hydrochloric acid will mix with food and digest it so that எல்லா டைஜஷனும் அங்கதான் நடக்கும். It's a big mill, you know, like our stomach is a big mill. It just has got a receptacle, storage organ, has got a mixing, sieving, everything is done there and digestion also starts there. அடுத்தது பாத்தீங்கன்னா இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேரிரையான் கண் நோய். சோ அப்ப வந்து இதேதான் திருப்பி சொல்றாரு. டைஜஸ்ட் ஆகி நீங்க சாப்பிடணும், இல்லைன்னா உனக்கு எல்லா நோயும் வருப்பா. தீயனவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றிப்படும். அதை இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. இப்ப எல்லாம் ஈச் மேன்ஸ் ஃபுட் இஸ் another man's poison அப்படிங்கிறது நாம சொல்ல. This is Socrates, Hippocrates காலத்துல இருந்து வந்திருக்குது. So one man's food is another man's poison. சோ நான் பக்கத்து வீட்டுக்காரன் இஷ்டத்துக்கு சாப்பிடுறான் சார், இவ்வளவு சாப்பிடுறான் சார், அதை நீ சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காதுயா, உன் உடம்பு தாங்காது. சோ அதனால நம்ம வந்து இந்த எது நம்ம உடம்புக்கு தீது விளைக்கும்னு தெரியாமல் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். இப்ப ஷவர்மா பத்தி நான் பேசினது பிபிசி நியூஸ் அண்ட் தினமலர் டிவி ரெண்டுலயும் வந்து உலகம் பூரம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்திருக்காங்க இது வரைக்கும். சோ அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல இந்த பழங்கள், அந்த பழங்கள் வந்து இந்த லைக் கல் வச்சு பழுக்கப்பட்ட பழங்கள்னால வர அபாயங்களை பத்தியும் எப்படி ஐடென்டிஃபை பண்ற பத்தி இன்னொரு வீடியோ பிபிசி நியூஸ் ரெக்கார்டட் தமிழ் நியூஸ், அதுவும் யூடியூப்ல இருக்கு. சோ கடைசியா பாத்தீங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். இப்போ ஒரு பேஷண்ட் எங்கிட்ட வராங்கன்னா ஒரு நோயோட என்ன நோய், அது எதனால வந்தது, அதை என்ன எப்படி சரி பண்றது, அதை பார்த்து வாய்ப்பச்செயல் கரெக்டா எது யாருக்கு வேணுமோ அது மட்டும் நம்ம செய்யணும். அதே மாதிரி உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம். சோ அதை விட்டுறேன்னா சோ அப்போ குறள்லயே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம கத்துக்கிறோம். சோ நம்ம மருந்து அதிகாரத்தை படிச்சாலே நம்ம வந்து என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, வேர்ல்ட் டைஜஸ்டிவ் டே தேவையில்லை. If you are followers of திருக்குறள், you don't need a world digestive day because your digestion is going to be perfect. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடைசியாக ஒரே ஒரு நகைச்சுவை பாடலையும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த கேள்விகள் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து வம்சிமூர்த்தி அவர்கள் தான் கேட்க போறேன் இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் பத்தி. சோ ஒரு தனிப்பாடல் பாடல் ஒண்ணு இருக்கு, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கு ஆர் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. சோ இது வந்து திருவேரகத்து முருகனை வந்து ஒரு மளிகைக்கடை செட்டியார பண்ணிட்டாரு ஒரு புலவர். சோ அவர் சொல்றாரு வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன. இப்ப வெங்காயம்ங்கிறது மிகப்பெரிய இட்ஸ் கால்ட் அ பிங்க் கோல்டு. சோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வெங்காய வியாபாரிகள் இப்போ பொண்ணு யாருக்கா கொடுக்கணும்னா நகைக்கடைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை, எல்லாம் வெங்காயம் இது விவசாயி இருக்காருல்ல, வெங்காய வியாபாரி இருக்காரு, அவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆர்ம்டு கார்ட்ஸோட வெங்காயம் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தோம் ஒரு காலத்துல. சோ அப்ப வெங்காயம் இருக்கிற பெரிய வெங்காயம் சுக்கு மாதிரி குட்டியா சுருங்கிடுச்சுன்னா வெந்தயத்தால் ஆகுது என்ன. வெந்தயத்தை மட்டும் வச்சுட்டு எப்படி நீங்க வெங்காயம் வெந்தயம் போட்டு குழம்பு பண்ண முடியாது. சோ அதனால நீங்க சீரகத்தை கொடுத்தீங்கன்னா பெருங்காயம் கூட வேண்டியது இல்லையே, நம்ம வந்து அழகா ஒரு ரசம் வச்சு சீரகத்துல ரசம் வச்சு குடிச்சா ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பாடல்.
அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருத்தை அந்த புலவர் பதித்திருக்கின்றார். வெங்காயம் வெண்காயம் சுக்கானால் நம்ம உடம்பு நல்ல சூப்பரா, ஆஹா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க சார், கமல்ஹாசன் மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு வந்து யாரெல்லாம் புது ஹீரோஸ் எல்லாம் மறந்து போச்சு பேரு, இவங்க இளைஞர்களை கேட்டா தெரியும். ஓகே, சோ சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அது வந்து வெண்காயம், வெண்மை நிறத்தில் இருக்கின்ற ஒரு உடம்பு. அது வந்து சுக்கு மாதிரி கருத்து போய் சுருங்கி போயிருதுன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? பிரயோஜனமே இல்லை. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன? அயம் என்றால் உடம்பு, அயன் என்பது உடலை படைப்பவன் பிரம்மா. சோ வெந்த அயம், இந்த வெந்து போறதுக்காக போகக்கூடிய, அதாவது பாடையில போகக்கூடிய ஒரு உடம்பு, அந்த உடம்பு வச்சுட்டு இன்னையா பிரயோஜனம்? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன? இங்க ஆர் சுமந்திருப்பார் இச்சரக்கை. இதை யார் தூக்கிட்டு நடக்கிறது? உடம்ப தூக்கிட்டு நாம தானே. அதாவது நான்கிறது அந்த ஆன்மா, உடல் அல்ல. அந்த டிட்டாச் பண்ணி சொல்றாரு பாருங்க. இங்க ஆர் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரே வேண்டேன் பெருங்காயம். பெரிய காயம், காயம்ங்கிற உடம்பு. சோ சீர் அகம், அதாவது அழகான மனது. அந்த அழகான மனதை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் எனக்கு இந்த உடலே வேண்டாம், உங்ககிட்ட வந்து நான் சேரத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த பாடல். எவ்வளவு அழகான பாடல் பாருங்க, ரொம்ப நகைச்சுவையான பாடல். இன்னைக்கு வந்து நாம கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும், கண்டசாலா பாட்டு அந்த காலத்துல. இந்த மாதிரி வந்து கல்யாண சமயம் எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, எப்பெல்லாம் போய் கொட்டிக்கலாம்னு நாம உட்கார்ந்து இருந்தோம்னு வைங்க, நம்ம உடம்பு definitely the body will go for a ride. Okay, with this introduction, let me start. First question is on gastroesophageal reflux disease. One of the commonest problems in gastroenterology. இரைப்பையிலிருந்து உணவு குழாய்க்கு எல்லாம் வந்து போகுது. இப்படிதான் ஒரு முறை ஸ்டேஜ்ல நான் உட்கார்ந்து இருந்தப்போ உன்னிகிருஷ்ணன் பாடகர் அவர்கள் என்னுடன் அமர்ந்து கொண்டிருந்தாலும், நாங்க 2 பேரும் கெஸ்ட். அப்ப வந்து உன்னிகிருஷ்ணன் கிட்ட கேட்டாரு, டாக்டர் இந்த மாதிரி நீங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், நிறைய சிங்கர்ஸ்க்கு இந்த ரீஃப்ளக்ஸ் இருக்கு, அது எதனால வருது அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சார் நீங்க தான் சார் அதை பத்தி பாடி இருக்கீங்க. நானா அப்படின்னு அசந்து போயிட்டாரு. நான் எங்க பாடினேன் அப்படின்னாரு. நான் அந்த பாட்டு சொன்னேன் அவர்கிட்ட. வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. அந்த பாட்டுல நீங்க தான் சார் சொல்லியிருக்கீங்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. So the reflux is whatever all the gastric contents coming into the food pipe is called reflux disease, gastroesophageal reflux. So this is the major problem that we see today, not peptic ulcer, it is gastroesophageal reflux disease. நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, எது கரிப்பு, நிறைய symptoms. So please tell us, Dr. Vamshi, what is this gastroesophageal reflux disease? What are all the problems? How can we prevent it? How can we reduce the symptoms? And how to diagnose it? Is there a treatment? Namaste, sir. Firstly, I would like to thank PGM Foundation and Palakkad Tamil Culture Research Center, Professor Rajaram and Dr. VGM. You are doing excellent work. And to increase the awareness on this particular way, that's something unimaginable. Now, coming to today's discussion, GERD, it's a very, very common disorder wherein the stomach contents reflects back into the esophagus and irritate the esophageal lining. Normally, ellarku nenjerichal, regurgitation of food, சாப்பிடுறது மேல வருது அந்த மாதிரி. This is the most common problem which we almost everyone gets, but frequently இது அப்படியே வந்துட்டே இருந்தா this is going to be a huge burden and problem for an individual. So in the மாதிரி problem வந்துட்டே இருந்தா we can take few very diagnosis is very easy. Endoscopy itself can guide us what is happening inside, and sometimes pH manometry and all will help. So endoscopy lo ulla prachana evela irukku, nijamana prachana irukka illa, is it erosive disease or not erosive disease, this information will get. And இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா என்ன பண்ணணும்னா, சாப்பிட உடனே தூங்க கூடாது. சாப்பிட உடனே தூங்க என்ன ஆகும்னா, சாப்பாடு உள்ள போயிட்டு அகைன் மேல அடிக்கடி மேல வந்து அங்க புண்ணு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் யூ ஷுட் அவாய்ட் வெரி டைட் க்ளோத்ஸ். பெல்ட் அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ண, டைட் க்ளோத்ஸ் இருந்து அதுன்னு லூஸ் பண்ணும்.
kara masala venda, no chocolates and no coffee. And alcohol smoking and the marinanda, they should try to avoid. And fatty food items also they should try to avoid. Idillame serious reflex irunda better சாப்பிட்டு தூங்கும்போது try to space the food and sleep timing. In case 9 o'clock சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சா at least by 11 o'clock try to lie down. சாப்பிட்டக்கு அப்புறம் உட்கார்ந்து anything you can do like reading, TV watch பண்ணலாம், serial watch பண்ணலாம், வீட்ல யார்கிட்டனா சண்டை போடலாம், வாக்கிங் பண்ணலாம். பட் உடனே தூங்க என்ன ஆகும்னா உள்ள இருந்ததெல்லாம் மேல வந்துட்டு it will aggravate reflex. அது இல்லாம even when we are lying down கொஞ்சம் head end position கொஞ்சம் மேல பண்ணா it is very very better for any individual. So இந்த மாதிரி reflex இப்படியே இருந்துட்டு if we are not showing to a doctor what can happen அண்ணா prolonged reflex நால நிறைய பிரச்சனை வரலாம். So we don't want that to happen. Nariya reflex severe GERD, sometimes it can cause to Barrett's esophagus. So these are all things which we need to tackle. And GERD irundha adukku treatment enna, first is always lifestyle modification. We need to reduce some weight if overweight is causing the problem. Ulla enna hiatus hernia irundittu indha mari prachana vandite irundha, there are few very very good permanent options like நிறைய பேர் கேட்டுருவாங்க ஒரு நாள் gastric tablet ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணா லைஃப் லாங் சாப்பிடணுமான்னு. அந்த மாதிரி இல்ல. many people we can use step by step. first கொஞ்சம் ஜாஸ்தி டோஸ் கொடுத்துட்டு slowly we can reduce the dose of PPIs or H2 blockers. பட் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருந்தா now we have very very advanced endoscopy techniques and these are all very very easy procedures. Now we as incisionless surgery, ulla vayu ulla tube potato ulla arms anti-reflexectomy and it's a very very good procedure. We have been doing this and people are doing excellent with arms and also girding, that is also one. Or tadava inside there is a large hiatus hernia in the marinanda, so will be an option for these individuals. Yeah, thank you Dr. Vamshi. இப்போ இந்த எதிர்கழிப்பு நோய் இருக்கிறவங்க இது வந்து ஜெனட்டிக் டிசார்டர். அப்பா அம்மா தாத்தா பாட்டி 5 தலைமுறையில யாருக்கு ஜீன்ஸ்ல இருந்தாலும் ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணி கூட வரும் அப்படின்னு 2009 மினசோட்டா கவுண்டில அமெரிக்கால 1000 பேரை வந்து 5 ஜெனரேஷனா ஃபாலோ பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக் ஸ்டடிஸ், இட்ஸ் a historical study from US. சோ அதனால அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு அந்த லூஸ் வால்வ் இருக்கலாம், 120 இந்தியர்களுக்கு அந்த இங்க இருக்கிற வால்வ் லூஸா இருக்கு. அது யூஸ்வலா மூடி இருக்கும், சாப்பாடு வந்தா திறந்து உள்ள விட்டுரும், கீழே இருந்து வந்தா விடாது, அது லூஸா இருந்தா மேல வரும். இதுதான் வந்து கேஸ்ட்ரோ ஈசோபேஜல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ். சோ இதுக்கு வந்து எண்டாஸ்கோப்பில வந்து சாதா எண்டாஸ்கோப்ல பார்த்தா சில சமயம் தெளிவா தெரியாது. ஆனா இந்த நேரோ பேண்ட் இமேஜிங் ஸ்கோப் இருக்கு, அட்வான்ஸ் ஸ்கோப்ஸ், அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். சோ அது மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு விஜிஎம் மருத்துவமனையில இருக்கிற ஒவ்வொரு எண்டோஸ்கோபி சிஸ்டமும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆகுது. 5 லட்சம் ரூபாயில கூட எண்டோஸ்கோப் இருக்கு. எப்படி ஒரு மாருதி காருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் வித்தியாசம் இருக்கும், அது மாதிரி. சோ அப்ப வந்து அந்த மாதிரி ஹை எண்ட் எண்டோஸ்கோப்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கு நடுவில் இருக்கிற வேல் லூஸ் ஆகி மேல எதுக்கழிச்ச அந்த அமிலம் மேல வரும்போது அந்த சிதை மாறுபாடுகள் உணவு குழாயில என்ன நிகழ்கிறது, அதுல இருந்து பிற்காலத்துல கேன்சர் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கிறதுனால அந்த கலம்னார் லைன் எசாபெகஸ் இருந்தா அதுல இன்டெஸ்டைனல் மெட்டப்ளேசியா இருக்கா, அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம், அதை பயாப்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ வி கேன் கெட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி ஏர்லி கேன்சர் இருந்தா அதையும் அழிக்கலாம். ஏர்லி கேன்சர் பத்தி ஐ வாண்ட் மதுரா டு ஸ்பீக் சம்திங் அபவுட் ஹவு டு டிடெக்ட் ஏர்லி கேன்சர் அண்ட் ட்ரீட் யூசிங் எண்டாஸ்கோபி. இப்போ இன்டைஜஷன் வர பேஷண்ட்ல கேன்சரா இருக்கலாமா? அது ரொம்ப கம்மி தான். எல்லாரும் பயப்பட உடனே வந்து ஐயோ எனக்கு வந்து கேஸ், வயிறு பொறுமல் இதுதான் ஜாஸ்தி எல்லாரும் பார்க்கணும். உடனே நம்ம கேன்சர் நினைச்சிடக்கூடாது. இட்ஸ் a rare event but it can happen. So Madhura, are you there to explain about this? Doctor, எனக்கு ஒரு சந்தேகம். I got a doubt. Yes sir. இந்த hiatus hernia வரவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா அதே தான் இந்த வால்வு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சிலருக்கு லூஸா இருக்கும், சிலருக்கு ஹைட்டஸ் ஹெர்னியா இருக்கும். அதாவது செஸ்டையும் அப்டமனையும் பிரிக்கிறது தான் டயப்ரம். அந்த டயப்ரமேட்டிக் ஹயாட்டஸ் அப்படிங்கிற ஓட்ட வழியா தான் அந்த உணவு குழாய் கீழே போய் ஆகும் வயிற்றுக்குள்ள.
பிகாஸ் உணவு குழாயில மார்பூட்ல இருக்கு, அந்த மார்பூட்ல இருந்து வயிற்றுக்கு போகணுங்க. அதுக்காக உருவானது அந்த ஓட்டை, அந்த டயப்ரமேட்டிக் ஹயாட்டஸ். அந்த ஹயாட்டஸ் வந்து விரிவடைந்தால் இட்ஸ் கால்ட் ஹைட்டஸ் ஹெர்னியா. அது வந்து இட்ஸ் கன்ஜெனிட்டல் ஹைட்டஸ் ஹெர்னியா. பறவையில இருந்தே இருக்கலாம். சிலருக்கு வந்து உடம்பு குண்டாகும் போது அதுல வந்து doctor, you mentioned about a sophisticated endoscopy machine in your institution. அது வந்து இப்ப சாதாரண எண்டோஸ்கோப்பில தெரியாதால அது தெரியுங்கிறீங்க இல்லையா? 100%. ஏன்னா நம்ம கலர் மாத்தி பாக்குறோம். நேரபேண்ட் இமேஜிங்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சாதா திசுக்கள் வந்து இப்போ வந்து ஆரஞ்சு கலர்ல, பிங்க் கலர்ல தெரியுது. இது வந்து நீலப்பச்சையாவும் பிரவுனாவும் தெரியும். அப்ப அந்த மாதிரி பழுப்பு நிறத்துல தெரியும். அப்ப வந்து பழுப்பு நிறமா இருந்தா இரைப்பையோட உள் சட்டை, நீலப்பச்சையா இருந்தா உணவு குழாயோட உள் சட்டை. அந்த பழுப்பு உள் சட்டை மேல வருதுனாலே ஆசிட் மேல வருதுன்னு அர்த்தம். எதனாலன்னா உணவு குழாய்ங்கிறது சொல்லிய கான்டியூட், இது வந்து வடிகால் குழாய் தான். அது வழியா உணவு, வாயில இருக்கிற உணவை வயிற்றுல கொண்டு போய் சேர்த்தணும். அதோட வேலை முடிஞ்சது. அதுக்கு வந்து அமிலத்தை தாங்கக்கூடிய தன்மை கிடையாது, சக்தி கிடையாது. அப்ப அமிலம் மேல வரும்போது அதை பாதுகாக்கிறதுக்காக இரைப்பையோட உள் சட்டை மேல முளைச்சு வருது. அந்த உள் சட்டையில வந்து ஆசிட் வந்து 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 அது கேஸ்ட்ரிக் டைப்ல இருந்து இன்டெஸ்டைனல் டைப்பா மாறி அந்த இன்டெஸ்டைனல் மெட்டப்ளேஷியால இருந்து டிஸ்பிளேஷியாக்கு போய் ஏர்லி கேன்சர் போய் இன்வேசிவ் கேன்சர் போய் அப்படி போகணும். அது வந்து நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப நிலையில கண்டுபிடித்தா 100% கியூர் பண்ண முடியும். அதை பத்தி தான் மதுராட்ட பேச சொன்னேன். ஏன்னா ஏர்லி கேன்சர்ஸ் we detect using our advanced system and we can give a complete cure, 100% cure for cancer. That is possible today because of the advanced system. இல்லைன்னா முடியாது. அதை பத்தி மதுரா பேசிட்டோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ப்ரொஃபசர் ராஜாராம், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் சொன்ன மாதிரி ஏர்லி கேன்சர்ஸ் வந்து எண்டோஸ்கோப்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அகற்ற முடியும். அதில் வந்து உள் சட்டை, மேல் சட்டை, அந்த 5 சட்டை இருக்கு. வயிறுலையும் சரி, உணவு குழாயிலையும் சரி, நம்ம குடல், எங்கெல்லாம் எண்டோஸ்கோப் எட்டுதோ. இப்போ எண்டோஸ்கோப் வந்து ஆக்சுவலி முழு குடலையும் முழு வயிறு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை இப்போ இருக்கு அதுக்கு. ஸோ எங்கெல்லாம் எட்டுதோ கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ எல்லா கேன்சரையும் எண்டோஸ்கோப்லேயே எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஆஸ் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் சார், இது வந்து உள் சட்டையில மேலால இருக்கிறது. அந்த உணவு குழாயில வந்து மியூகோசால் மேலால இருக்குங்க. அடுத்து வந்து சப்மியூகோசா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து தசையெல்லாம் இருக்கு. ஸோ மசில் லேயர் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த மியூகோசால மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா கம்ப்ளீட்டா எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அது வந்து மியூகோசால மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம அல்ட்ராசவுண்ட் வந்து வயர்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, அந்த அலைகளை வந்து எண்டோஸ்கோப் மூலயமா ஃபிட் பண்ணி அதை உள்ளே எடுத்துட்டு போய் நேரடியாக அந்த கட்டி மேலே வச்சு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து அந்த லேயரை வந்து அழகாக அது காட்டிடும். அந்த லேயர் மேலால் இருக்கிற லேயரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அழகாக அது ஃபுல்லாக வந்து எண்டோஸ்கோப்லேயே கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ரேட் பண்ணி அதை எடுத்துடலாம். இது வரைக்கும் நியர்லி 50+ எல்லாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 வருஷமாக இது போயிட்டுருக்கு. ரொம்ப எல்லாருமே இன்னும் ஃபாலோஅப்ல இருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு இன்னுமே எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா அது இன்னும் எதுவுமே வளரல, திரும்ப வளரவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எண்டோஸ்கோப் மூலியமா பண்றதுக்கு நம்மளால முடியும். இப்போ உணவு குழாயில, வயிறுல, பெருக்குடல்ல, மலக்குடல்ல இது வந்து ரெகுலரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு அடுத்து வந்து நம்ம எண்டோஸ்கோப்ல வந்து செக் பண்ணிப்போம், எப்படி வளருதா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு வருவோம். ஸோ என்பிஐ அப்படிங்கிற இமேஜிங்ல வந்து, இந்த நேரோ பேண்ட் இமேஜிங்ல வந்து ஈஸியா வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து சின்னதா ரொம்ப சிறுசா வளரப்பவே கண்டுபிடிச்சிட்டு, இப்ப கூட டாக்டர் வம்சி ஒண்ணு பண்ணியிருக்காரு. இப்போ லாஸ்ட் வீக்ல கூட டாக்டர் வம்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு ப்ரீவியஸ் வீக்ல நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிற பேஷண்ட் எல்லாமே ஒரு நாள்ல வந்து நம்ம டிஸ்சார்ஜே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த உணவு குழாய், இப்போ உள்ள இருக்கிற உணவு குழாயில வந்து எட்டக்கூட முடியாது. நம்ம எண்டோஸ்கோப்ல பண்ணா மட்டும்தான் அது பார்க்கவும் முடியும். இல்லாட்டி இது மேஜர் ஆப்ரேஷனா, எப்படி ஹார்ட் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாதான் அதை தொடவே முடியும், அவ்வளவு உள்ள இருக்கிற உணவு குழாயை. எண்டோஸ்கோப்ல பண்றப்போ அது ஈஸியா முடிஞ்சிருது. ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறப்போ EMR அப்படின்னு பண்ணுவோம். ஒரு சின்ன பேண்ட் மாதிரி போட்டு அதை சக் பண்ணிட்டு அதை கட் பண்ணிடுவோம். இன்னொரு டிவைஸ் இருக்கு, ஓவர் த ஸ்கோப் கிளிப்னு சொல்லிட்டு இப்படி டைட்டா ஒரு இறுக்கி பிடிச்சிக்கும்.
அப்படியே ஒரு crocodile டீத் மாதிரி அது வந்து டைட்டா இறுக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் அது மேல கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபுல் திக்னஸ் ரிசெக்ஷன் இருக்கு, அதையும் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இப்படி டைட்டா பிடிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணிடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ். ஏர்லி கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் டிஃபிகல்ட்டே தவிர ரிமூவ் பண்றது வந்து இப்போ நம்ம கண்டிப்பா நம்ம ரீச். மதுரா, யாருக்கு வந்து இந்த ஏர்லி கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா இப்ப எல்லாருக்குமே கேன்சர்னு சொல்ல முடியாது இல்லையா? ஹவ் டு யூ சஸ்பெக்ட், வேர் டு யூ சஸ்பெக்ட்? இப்போ ஏர்லி கேன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இன்னும் இப்போ வந்து நெஞ்செரிச்சல் தொல்லை ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா ஒரு எண்டோஸ்கோப்பாவது அவங்க பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அதுல வந்து இந்த டாக்டர் வம்ஷி சொன்ன மாதிரி அந்த பேரட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரும். அது அடிக்கடி இந்த ஆசிட் மேல வந்து ஆசிட் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரும். ஆனா அது வந்தா கேன்சர்னு கிடையாது. அது வந்தா நம்ம கவனிப்பா இருக்கணும். அதை நம்ம அப்பப்போ எண்டோஸ்கோப் பண்ணி அதுல வந்து கேன்சருக்கான சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கணும். அதுல வந்து அதுலயும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. எல்கேஜி யூகேஜின்னு +2 வரைக்கும் போற மாதிரி பேரட்ஸ்ல இருந்து லோ கிரேட் போகும், அப்புறம் ஹை கிரேடு, அப்புறம் தான் அது கேன்சரா மாறும். எடுத்த உடனே அந்த பேரட்ஸ் வந்து கேன்சரா மாறாது, அதுக்கு 20 வருஷம் ஆகலாம். ஆனா அது வந்து நம்ம அடிக்கடி செக்அப் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த நெஞ்செரிச்சலை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம அதுலயே வந்து RF அப்ளேஷன் சொல்லி ஒழிச்சிடுவோம், அதுவும் பண்ணுவோம். ஆனா அதுல வந்து ஸ்மால் ஃபோக்கஸ் பாக்குறதுக்கு இந்த NBA நேரோ பேண்ட் இமேஜிங் இல்லாட்டி கலர் எல்லாம் ஆட் பண்ணி எண்டோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்ப்போம். அதுல டாக்டர் மதுரா பிரசாத், I got a doubt. இந்த மாதிரி கேன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு will you take the help and advice of oncologist? ஐடென்டிஃபை பண்றது வந்து we only identify. நாங்களே ஐடென்டிஃபை பண்ணி நாங்களே வந்து அதை ரிசெக்ட் பண்ணி எடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து இப்போ கம்ப்ளீட் கியூர்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா we'll involve an oncologist. Okay. Where it is spread beyond the mucosa, it has gone to the serosa, lymph nodes, or metastatic cancers. Then we just go. That is an advanced stage. Now we are talking about an early stage. இப்போ உணவு குழாய் மட்டும் இல்ல, இரைப்பையில ஏர்லி கேன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்ப யாருக்கெல்லாம் செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மதுரா சொன்ன மாதிரி நிறைய வருஷமா ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பா செக் பண்ணும். there is what is called a erosive esophagitis. இப்போ பாத்தீங்கன்னா 100 பேஷண்ட்டுக்கு ரீஃப்ளக்ஸ் இருந்தா நீங்க கிட்டத்தட்ட 70 பேஷண்ட்டுக்கு ஒண்ணுமே எண்டோஸ்கோப்ல தெரியாது, ஆனா ரீஃப்ளக்ஸ் இருக்கும். அதுக்கு மேனோமெட்ரி இம்பீடன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன எவ்வளவு அமிலம் வருதுன்னு. அதுவும் 15 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து வீடியோ மேனோமெட்ரி, வீடியோ இம்பீடன்ஸ் பிஹெச் மெட்ரி. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது வந்து இரைப்பை, அந்த இரைப்பையில வர கேன்சர்ஸ் வந்து ஏர்லி கேன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த நிறைய நாளா ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, அடுத்தது வந்து வீட்டுல யாருக்காவது உணவு குழாய் கேன்சர் இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங், டுபாக்கோ அதெல்லாம் எடுக்கிறவங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏர்லி கேன்சர்ஸ் டிடெக்ட் பண்ணா கம்ப்ளீட் கியூர் இஸ் பாசிபிள். Very informative, doctor. Very informative. I would like you to have the event offline also, so that many common people will benefit. You just think over. Very informative. I just felicitate and congratulate Dr. Mohan Prasad and also Dr. Madhura Prasad for giving lot of information. Even doctors may not be able to know. Vamshi also. Yes, he spoke about GERD. Yeah. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டமக். இப்போ வந்து வயிற்றுல வந்து ரொம்ப நாளா வயிற்றெரிச்சல், வயிற்று வலி, அப்புறம் இன்டைஜஷன், இந்த மாதிரி இருக்கிறவங்க, செரிமான நலக்குறைவு, இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு வாட்டி எண்டோஸ்கோப் பண்ணிக்கிறது நல்லது. உள்ள வந்து அந்த H. pyloriன்னு ஒரு தண்ணியில இருந்து ஒரு பாக்டீரியா, நம்ம பொலிட்டீஷியன் மாதிரி, அது வந்து எப்படின்னா உள்ள போய் உட்காந்துக்கும், 30 வருஷத்துக்கு உட்காந்துக்கும், அங்கேயே வசிச்சுட்டு இருக்கும். இப்ப இரைப்பையில வந்து பாத்தீங்கன்னா எங்க வாத்தியார் டாக்டர் மதனகோபாலன் சொல்லுவாரு, உடலிலேயே மிக சிறப்பான உறுப்பு எது அப்படின்னு கேட்பாரு. ஒவ்வொருத்தரும் மூளை சொல்லுவாங்க, ஹார்ட் சொல்லுவாங்க. மூளை நிறைய பேருக்கு இருக்காது, ஹார்ட் நிறைய பேர் வேற யாரும் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு வயிறுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த வயிற்றுல வந்து அமிலம் வந்து எவ்வளவு சுரக்கும் தெரியுங்களா? நீங்க பசிக்கிறப்போ 8 மணி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம், நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் கடகடன்னு ஆசிட் கொட்டும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு டியூப் போட்டு உறிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியில எவ்வளவு அசிடிட்டி இருக்கும் அந்த பேட்டரி ஆசிட் pH 1, அவ்வளவு சிவியர் ஆசிட் அது சுரக்கும். ஆனா இட் வில் நாட் டைஜஸ்ட் இட் செல்ஃப், வயிறு பொத்தல் உள்ளது. சோ அதை கூட ஒண்டர்ஃபுல் ஆர்கன் எது இருக்க முடியும் பாரு எங்க வாத்தியார் ஆசிரியர் டாக்டர் மதனகோபால். சோ அந்த மாதிரி ஒரு ஹை அசிடிட்டி என்விரான்மெண்ட்ல போய் இந்த பாக்டீரியா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அது எப்படி இல்லைன்னா எந்த பாக்டீரியானாலும் செத்து போயிடும். இந்த ஒரு பாக்டீரியா மட்டும்தான் அங்க வசிக்கிறதுக்கு. இட்ஸ் லைக் an இந்தியன் பொலிட்டிஷியன். எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் அதை சாதனையா மாத்தி காட்டுறது நம்ம அரசியல்வாதிகள். அதே மாதிரிதான் அதுவும். சோ அடுத்து மியூக்கஸ் லேயருக்குள்ள போய் உட்காந்துக்கோங்க, அது போய் ஆசிடே தொட முடியாது.
அடுத்தது என்ன பண்ணும், அது வந்து இப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக் போடுறீங்கன்னு வச்சுங்க, இன்னும் டீப்பா போய் கேஸ்ட்ரிக் பிட்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கும். சோ இப்ப வந்து நீங்க அரசியல்வாதி கைது பண்ண தேடினீங்கன்னா ரிசார்ட்ல போய் உட்காந்துக்கிறாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடு போயிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இந்த இன்னொரு இது பிரச்சனை, அது என்ன பண்ணும்னா பேசிலஸ் ஃபார்ம்ல இருந்தாதான் ஆன்டிபயோட்டிக் போய் அட்டாக் பண்ணும், அது காக்காய்ட் ஃபார்மா மாறிடும், அதை சுத்தி ஒரு கோட்டையை கட்டி உள்ள உட்காந்து. இந்த மாதிரி அது எல்லாமே இந்த இது அதுக்கு ஆபத்தான சிச்சுவேஷன்ல போனதுக்கு அப்புறம் திருப்பியும் மேல வந்து ஜாலியா உட்காந்து குட்டி போட்டு வசிச்சுட்டு இருக்கும். சோ அதனாலதான் இந்திய அரசியல்வாதிக்கு ஒப்பீடாக நான் எப்போ ஹெச் பைலோரி சொல்லுவேன். அந்த ஹெலிகோபாக்டர் கண்டுபிடிக்கணும்னா சுவாச பரிசோதனையில கண்டுபிடிக்கலாம், எண்டாஸ்கோப் வழியா பயாப்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ஹெச் பைலோரி 30 வருஷம் 40 வருஷம் உள்ள உட்காந்து வயிறை தேய்மானம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுல கேன்சர் வரலாம். சோ அந்த மாதிரி இருக்கிற பக்கம், இந்த மாதிரி பசியின்மை ரொம்ப நாளா இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவங்களுக்கு வீட்டுல வந்து யாருக்காவது ஸ்டமக் கேன்சர் இருந்தா, அல்லது ஸ்மோக்கிங், டுபாக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க, இந்த மாதிரி நான் ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் நிறைய மூட்டு வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு அல்சர் வரலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது எண்டோஸ்கோப் பண்ணிக்கணும், அதுல கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பெருங்குடல்ல இப்ப வந்து பெருங்குடல் கேன்சர் ஸ்கிரீனிங் வந்து அமெரிக்கால 50 வயசு ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் பண்றான். கோலன் கேன்சர் இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா, ஏன்னா பாலிப் கட்டிகளா உருவாகி அது கேன்சரா மாறுது. பாலிப் ஸ்டேஜ்லயே பார்த்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு கொலனோஸ்கோப்லயே இப்ப பாருங்க, சுனில் பண்றாரு, ஸ்ரீனிவாஸ் பண்றாரு, மதுரா, வம்சி, எவ்ரிபடி இஸ் டூயிங், மித்ரா இஸ் டூயிங் கொலனோஸ்கோபி, தே ரிமூவ் த பாலிப்ஸ். அங்கேயே கண்டுபிடிச்சோன்னு இந்த பாலிப் வந்து கேன்சரா மாறக்கூடிய கட்டிகள், அடினோமாஸ் which turn into adenocarcinoma, அதை அப்படியே ரிமூவ் பண்ணி 100% கியூர். எத்தனை பாலிப்ஸ் நீங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க இந்த கடந்த பல ஆண்டுகள்ல, அவ்வளவு பேருக்கும் we have given a 100% cure from colon cancer. So இப்ப வந்து நம்ம வந்து இப்போ what are called alarm symptoms அப்படிமோ, பசியின்மை, உடல் குறைவு, எடை குறைவு, திடீர்னு எடை குறைஞ்சிட்டே போகுது, பசியை எடுக்கல. So எதனால? நேத்து yesterday I saw one lady from Kerala. She has gone to 3 institutions in Kerala. Her complaint was only anorexia. சுத்தமா பசியே இல்லை. எப்போ இருந்து? போன February 2021 இருந்து இன்னைக்கு வரைக்கும். She is very young. She is only 28 or 30 years old. Totally no appetite, zero appetite. இப்ப அந்த அம்மாக்கு வந்து என்னடா அது ஜீரோ appetite, எல்லா டெஸ்டும் பண்ணிட்டாங்க, சிடி ஸ்கேன்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, எண்டாஸ்கோபி. அப்ப ஜனவரி 2021 எண்டாஸ்கோப் பண்ணி அதுல ஹெச் பைலோரி இருக்குன்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாரும் ஃபாலோ அப் பண்ணல. நேத்து வந்து நான் அந்த சுவாச பரிசோதனை வழியா தான், நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, நோ சிடி, நோ அல்ட்ராசவுண்ட், நத்திங். ஒரு மூச்சு காத்து டெஸ்ட் மட்டும் பண்ணேன், அதுல பார்த்தா ஹெச் பைலோரி இருக்கு, போகல. அப்ப முந்தி கொடுத்த மருந்து வேலை செய்யல, ஆர் she might have gotten it again by repeated exposure. இப்போ அந்த ஹெச் பைலோரி வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சோ தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா போதும். மோர், சட்னி, ஜூஸ், தயிர் பச்சடி எல்லாத்தையும் கொதிச்சு ஆற வச்சு தண்ணி. வெளியே கல்யாண வீடு, விருந்து, ஹோட்டல்ல சாப்பிட்றப்போ சட்னிக்கு பதிலா சாம்பார் மசால் குருமா, மோருக்கு பதிலா கப் தயிர், ஜூஸ் மீன்ஸ் நோ ஐஸ், நோ வாட்டர். இதுதான் நான் வந்து 35 வருஷமா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சமைச்சது சூடா இருக்கிறது சாப்பிடுங்க, வெளியே போனா. வீட்டுல எல்லாத்துக்கும் கொதிச்சு ஆற வச்சு தண்ணி யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வராது, நத்திங் இல்லாது. சோ இப்ப அந்த ஹெச் பைலோரி இருந்தா அதை அழிக்கிறதுக்கு மருந்துங்க இருக்கு, அதுக்கு வேற செட் ஆஃப் மெடிசின்ஸ் 1994 இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை கொடுத்தா நம்ம வந்து கம்ப்ளீட்டா அதை அழிச்சிடலாம். சோ இந்த மாதிரி அது வந்து தட் கேன் லீட் டு கேஸ்ட்ரிக் கேன்சர், ஸ்டமக் கேன்சர். சோ அட்ரோபிக் கேஸ்ட்ரைட்டிஸ், ஹெச் பைலோரி ரெண்டும் சேர்ந்தா ஸ்டமக் கேன்சர். இந்த மாதிரி இப்போ கருவாடு சாப்பிட்றவங்க, கருவாடு வந்து உப்பு போட்ட கருவாடு, சோ அது வந்து ஊற வச்ச சோறு ஓகே, பட் உப்பு போட்ட கருவாடு அந்த பாட்டுல இருக்கிற மாதிரி ஊற வச்ச சோறு உப்பு போட்ட கருவாடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை, கண்டிப்பா கேன்சர் வரும் ஸ்டமக்ல. உப்பு போட்ட கருவாடு இஸ் a problem. So fresh fish is better. So you can't take a salted and dried fish. That can lead to, because of the pickles also. The pickles and too much of salt can produce cancer in the stomach. இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப பெருங்குடல் இப்ப வந்து அலாம் சிம்டம்ஸ், பசியின்மை, உடல் எடை குறைவு, கடகடன் குறைச்சிட்டு, நான் நல்லா இருந்தேன் சார், எனக்கு ஒண்ணுமே இல்ல, 5 கிலோ டவுன் ஆயிடுச்சு 3 மாசத்துல. சம்திங் இஸ் கோயிங் ராங் இன் தி பாடி. அடுத்த பாருங்க, மோஷன் போறப்ப பிளட் வருது, இல்ல மோஷன் கருப்பு கலரா வருது, சோ வாந்தி வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் திடீர்னு ஆரம்பிச்சாலோ, 50 வயசுக்கு மேல வந்தாலோ, வீட்டுல யாருக்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கேன்சர் இருந்தாலோ கண்டிப்பா கேன்சருக்கான நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we'll go to Mitra temporarily for liver. ஏன்னா ஒரேடியா
வயிற்று பத்தி உணவு குழாய் பத்தி போர் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம லிவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வில் கம் டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் பத்தி பேசுறதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, டாக்டர் சுனில். அவர்கிட்ட வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து வில் கோ டு மித்ரா. மித்ரா, இந்த லிவர்ங்கிறது மிகப்பெரிய உறுப்பு இருக்கிறதுலே, மூளையை கூட பெருசு லிவர். சோ அப்ப லிவர் வேலை செஞ்சாதான் நம்ம வந்து ஒழுங்கா தூங்க முடியும். சோ தன் ஈரலே தளிர் ஈரலே உன்னை கல் ஈரல் என்று அழைத்த அந்த கல் நெஞ்சுக்கார மாந்தர்தாம் எங்கே அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஏன்னா லிவர் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அதை போய் கல்லீரல் அப்படின்னு எவன் பேர் வச்சான்? எந்த மடையம் பேர் வச்சான்? கல்லீரல் வந்து சிரோசிஸ் வந்த லிவரை தொட்டு பார்த்தாதான் கல்லீரல்னு சொல்லணும். அது கரடு முரடா கல்லு மாதிரி பாறை மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலர் ஈரல் வந்து தன் ஈரல், அது கல்லீரல் அல்ல. அந்த கல்லீரலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எதுக்காக கல்லீரல் நமக்கு இருக்கு? அது எப்படி அதுல கூட உங்களுக்கு இன்டைஜஷன் வருமா, செரிமான கோளாறுகள் வருமா? சொல்லுங்க. ஸோ அப்ப சொன்ன மாதிரி லிவர் இஸ் த பிக்கெஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. ஸோ அது வந்து ரொம்ப சைலண்டான ஆர்கன் கூட. ஸோ இட் டேக்ஸ் ஆன் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த பாடி. நம்ம சாப்பிட்ற எந்த உணவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாஸா ஃபர்ஸ்ட் அந்த ஆல் த மினரல்ஸ், ஆல் த elements which are absorbed from the digestive tract first வந்து reach out the liver தான். So it kind of acts as one of the barriers, one of the watchmen to whatever we put into our digestive tract. So நம்ம சாப்பிட்றது எதுவா இருந்தாலும் think first it's going to go to the liver. So please avoid things that can harm your body. So that is the gateway to everything. So once the liver is damaged, then there are a lot of problems which can come in. And liver is one of the organs which secretes a maximum number of proteins. So proteins வந்து நம்ம பாடியில organ building ல இருந்து, muscle building ல இருந்து, from every component it needs proteins there. Immunity ல இருந்து எல்லாமே proteins தேவை. So அது வந்து maximum output is from the liver. So detoxification, நம்ம எடுக்கிற எந்த நாசுத்தன்மையான பொருள் உடம்புக்குள்ள வந்தாலும் அதை detoxify பண்றதும் liver, plus நம்ம நல்ல proteins கொடுக்கறதும் liver. So once the liver is damaged, then a lot of problems can set in. And அப்பா கேட்ட second questionக்கு liverனால digestive problems வருமானா, yes, because liverக்கு வந்து first of all once we eat, the entire blood flow goes into the liver. So நம்ம liver வந்து congested already, blood flow அதுக்கு போகாத தன்மையா, if it is cirrhosis, if it is already congested because of a disease, then the digestion doesn't happen, the absorption into the body doesn't happen also. So அப்படி இருக்கிறப்போ malnutrition can come in. And again மது அருந்தவர்கிட்ட their stomach can have a lot of gastritis, and அதனால கூட your absorption, digestion, all of that can be in trouble. And hepatitis A, hepatitis E, இந்த மாதிரி acute viral hepatitis லையும் your initial stages you will be having a lot of indigestion problems, vomiting, everything because of the congestion of the stomach and the liver. So liver problems irundalume you can have digestive issues also. And again cirrhosis, late stage cirrhosis liyum ungalku vandu blood flow ella alter ஆறதுனால stomachல congestion இருக்கறதுனால again your digestion, absorption எல்லாமே குறையும். So all in all, liver is also essentially necessary for digestion and for a healthy normal life. So doctor, one doubt. Is cirrhosis of the liver சொன்னீங்களே, can it be completely cured or is treatable or curable? So cirrhosisங்கிறது ஒரு compensated cirrhosis, early stage cirrhosis வரைக்கும் ஒரு அளவு reverse பண்ணி you can bring them back to normal life. But திரும்ப depends on the cause, like alcohol அப்படின்ட்டு இருந்தா, மது அருந்ததுனால cirrhosis வந்துருந்துச்சுன்னா ஒரு அளவு you can bring it back to normal if it is in the early stage. மிச்ச எந்த கண்டிஷனா இருந்தாலும் it is very difficult to bring back. So transplant can I add here? Transplant is the way for advanced disease. But இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜிஎம் மருத்துவமனையில fat cap fibroscan இருக்கு. So I introduced a fibroscan machine about 10 years back. And இப்போ வந்து fat கொழுப்பையும் அசஸ் பண்றதுக்கு மெஷின் இருக்கு, fat cap fibroscan, latest in the world we have.
இப்ப அது என்ன அட்வான்டேஜ்னு கேளுங்க. இப்ப வந்து 4 டைப் ஆஃப் லிவர் டிசீசஸ் வி சி சிரோசிஸ் போறது. ஒன்னு கிரானிக் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் மஞ்சக்காமலக்கிருமி. அடுத்தது கிரானிக் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் மஞ்சக்காமலக்கிருமி. அப்புறம் பாத்தீங்கன்னா மதுவினால வர லிவர் பாதிப்பு. சோ நிறைய குடிச்சு லிவர் பாற மாதிரி ஆயிடும். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா இது வந்து கொழுப்பு, கல்லீரல்ல கொழுப்பு. நான் முதலே பேசிட்டு இருந்தேன், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஃபேட்டி லிவர் டிசீஸ். இப்ப அதுல வந்து லிவர் வந்து பாற மாதிரி கெட்டி ஆயிடும். அப்போ அந்த லிவர் சுருங்கிடும். அதுதான் சிரோசிஸ்னு சொல்றோம். சோ இப்போ சாஃப்ட் லிவர் பிகம்ஸ் ஹார்ட் அண்ட் ஷ்ரங்கன். அது வந்து டிடெக்ட் பண்றது ஏர்லியா டிடெக்ட் பண்ணா இட்ஸ் ரிவர்சிபிள். உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபைப்ரோஸ்கேன் ஸ்கோர், ஃபைப்ரோஸ்கேன் லிவர் இஸ் a சாஃப்ட் ஆர்கன். சோ அதனால we measure the resistance factor. உள்ள வந்து அந்த ஷாக் வேவ் போயிட்டு வருது, எவ்வளவு நேரத்துல போயிட்டு வருதுங்கிற வச்சு கண்டுபிடிக்கிறோம். It comes in kilopascals. So if you see, normally the liver is a very soft organ. 5 kilopascal கீழ இருக்கணும். 7க்கு மேல இருந்தா ஃபைப்ரோசிஸ், 12 இருந்தாலே சிரோசிஸ். ஆனா அல்ட்ராசவுண்ட்ல 20 kilopascal வரும்போதுதான் அது வந்து லிவர்ல வந்து ஒருவேளை சிரோசிஸ் இருக்கலாம், மைல்டு கோர்சனிங் ஆஃப் த எக்கோ டெக்ஸ்சர் ஆஃப் த லிவர் அப்படிங்கறது அல்ட்ராசவுண்ட் யூசஸ். 20 kilopascals அப்பவும் சிரோசிஸ் தான். 20 வரைக்குமே ரிவர்ஸ் பண்ணலாம். சோ ப்ரொஃபசர் ராஜாராம் கேட்ட கேள்விக்கு, ஆரம்ப நிலையில சிரோசிஸ கண்டுபிடித்தால் ரிவர்ஸ் செய்யலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல சிரோசிஸ் கண்டுபிடிச்சா புதிய கல்லீரல் தான் மாற்றி வைக்கணும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ஒன்லி வே டு கோ. Liver transplantation will be a permanent remedy? It's a permanent remedy, yes. அதாவது நம்ம ஜாதகப்படி நம்ம தலையில எப்படி எழுதியிருக்கோம், எவ்வளவு வருஷம் இருக்கணும்னு அத்தனை வருஷம் இருக்கலாம். Liver transplantation, how much does it cost wise? 20 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் ஆகுங்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுல வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் யார பண்றாங்களா? கோயம்புத்தூர்ல 3-4 இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப God willing, we also want to start in VGM by next year. இப்ப ஆல்ரெடி 3-4 இன்ஸ்டிடியூஷன். I request you to start the liver transplantation in your reputed hospital. Nobody else doing it. Nobody else, as far as my knowledge goes, nobody does in Coimbatore. இல்ல no sir. 4 இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல. Yes, and we'll be joining the league, and I am passing your request to Dr. Mitra மனசு வச்சாதான் முடியும், because she is the first medical hepatologist, qualified medical hepatologist of Coimbatore. So because the DM qualification ஓட இதுவரைக்கும் யாரும் இல்ல, இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. So அம்மா மனசு வச்சாதான் முடியும். So okay, we'll now move on from liver. Fine, very informative. Mitra, I really felicitate you, congratulate you. No, we'll definitely do a great liver unit. Unga blessings, all of your blessings, will do it, sure. So இப்போ வந்து ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா இன்டைஜஷன்னாலே லிவர் சரியா வேலை செய்யலன்னு தான் கான்செப்ட் கொடுப்பாங்க. அவங்க அந்த ஆயுர்வேதிக் லிவர் வேற, நம்ம லிவர் வேற, பட் இருந்தாலும் அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேரு இந்த இது வந்து நிறைய நாட்டு மருந்து எல்லாம் சாப்பிடுறாங்க. அந்த நாட்டு மருந்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இப்ப ஆங்கில மருந்துனா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காட்டியிருக்காங்க. உலகம் பூரா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. phase 1 ட்ரையல், phase 2 ட்ரையல், phase 3 ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி phase 4 how does it behave in the community. அத்தனை லெவல் 4 phase trials are done for all molecules. தும்முனா இருமுனா கூட அதை கேப்சர் பண்றாங்க. அந்த அளவுக்கு மெட்டிகுலஸா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா நாட்டு மருத்துவத்துல யாருமே பப்ளிஷ் பண்ணல. இப்ப ஆயுர்வேதத்துல நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு, நல்ல பப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கு. சித்தால வந்து அந்த அளவு இல்லை. சோ இப்ப சித்தா யுனானில சில சமயம் ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப லைக் ஆர்செனிக், மெர்குரி, கோல்டு, லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சில சமயம் அதனோட அந்த நச்சுத்தன்மை கல்லீரலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அப்படி இருந்தா ட்ரக் இன்டியூஸ் லிவர் டிசீஸ் இருக்கு, டீலி, அதுல கூட பிரச்சனையாகும். அப்பவும் செரிமானம் சரியா இருக்காது, பசி எடுக்காது, கொமட்டல் வரும், வாந்தி வரும், மோஷன் வந்து ப்ராப்பரா போகாது, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சோ பொறுமல் வரும், வாந்தி வரும், இதெல்லாம் கூட லிவர்னாலேயும் வரும். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Now we'll move on, we'll leave the liver to rest in peace. Now இப்போ IBS போயிட்டு அதுக்கப்புறம் I'm going to Dr. Rohan and Dr. Sunai. டாக்டர் சுனைட்ட இப்ப வயிற்று வலி அடிக்கடி எல்லாத்துக்கும் வருது. சோ வயிற்று வலி ஏன் வருது, வயிற்று வலி வந்தா என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிற, என்ன காரணம். அடுத்து ரோஹன்ட்ட போனீங்கன்னா உடனே அவர் வந்து பித்தப்பையில கல்லு ஏன் வருது, அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி, அதனால வர பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுவாங்க. நவ் வில் கோ டு டாக்டர் சுனில், டாக்டர் சுனில் சாக்கோ வர்கீஸ். சோ மலையாளத்திலயும் குறைச்சு பறையலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை.
So what is the cause of IBS? நிறைய பேர் irritable bowel syndrome சொல்றாங்க. அது என்ன குடலோட சைப்புத்தன்மையா இல்ல ஆளே irritable இருப்பாங்களா? What is the reason? What is this IBS? Irritable bowel syndrome. Good morning, one and all. I thank Dr. VG Mohan Prasad and VGM Foundation for giving me this opportunity to talk at this forum. So I'll just give a brief idea what irritable bowel syndrome is. So munadi ellam people used to say, okay, ungalku stress nala vara prachana, and it's a functional disorder. But it is being proven now, there are a lot of guidelines and data saying that this is no longer a functional problem. This is an organic problem, mainly affecting the gut-brain axis. The caudal brain axis, the neurological connection is getting sensitive or getting hampered. So this is the main cause of an irritable bowel syndrome. Then the lining of the intestinal cells, there is increased intestinal permeability. There can be overgrowth of bad bacteria, and there are hormonal imbalances. Like the main hormonal imbalance is serotonin. So like if you see for children, what I tell all my patients is, they have an exam and they're going to school, out of the fear, out of the stress, they have to go to the toilet 3 to 4 times before they go write an exam. All showing how stress plays an important role in causing a sensitive bowel. So this is, previously they used to say, idu ellame rule out pannittu mattum irritable bowel syndrome irukku solla mudiyum. Appadi kediyadu. For young people less than 40, like males or females presenting with an irritable bowel, it can be main symptoms of irritable bowel is wire vali. It is exactly not pain, it is like a discomfort. And நிறைய பேர் சொல்லுவோம், எங்களுக்கு மோஷன் போன பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும். இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் வாரத்துல 1 time 2 times கூட இருக்கலாம், தொடர்ந்து இருக்கு. யூஸ்வலி ஃபார் 3 months இல்ல 3 months கான்சிக்யூட்டிவ் 3 months இருக்கு. And in detail history எடுத்தா it has been there for almost 6 months or more. So presence of in the viral discomfort associated with altered bowel habits, that is ಕೆಲವರಿಗೆ loose motion இருக்கலாம், அடிக்கடி motion போது, ಕೆಲವರಿಗೆ motion முக்கி போன மாதிரி கூட இருக்கலாம். But they what relevant history is that in the motion போன பிறகு அவங்க கொஞ்சம் ஈஸியா or ஃப்ரீயா ஃபீல் பண்ணிடு. Another history is நிறைய பேர் சொல்லும் motion போன பிறகு கூட ஃபுல்லா ஃப்ரீயா வெளி வரவே இல்லை, அது உள்ளே கொஞ்சம் இருக்க மாதிரி திரும்பி போன மாதிரி இருக்கும். And they can also give some history that சாப்பிட்ட பிறகு symptoms அதிகமாகுது. All this seen in young people who have a stressful work or environment. We always need to think of an irritable bowel syndrome as a first diagnosis. It is an organic problem associated with gut-brain axis. And Sir VGM sir himself has done a lot of study on intestinal permeability, and sir will give you some updates on how it influences our bowel. Yeah, one thing. Thanks, Sunil, for a beautiful. Dr. Shako Varghese, Malayalathilu samsarikam, kuഴപ്പമില്ല. Sure, sir, sure. Yeah, Malayalathi parayanu, Sunil. Yes, sir. Param, sir. I'll do that, sir. Yes. Good. So Sunil, one thing, Sunil will never get IBS. He never gets stressed. அவ்வளவு calm and composed, very beautiful personality. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு mind is relaxed, body is relaxed, you never get stressed. So அப்ப IBS வரவே வராது. So opposite is me, all the time under chronic constant stress. So I'm a patient of IBS. He can never become a patient of IBS. So yoga helps, calming your mind, calms your body, entirely corrects everything. இப்போ இன்னும் இதுல important subset இந்தியால what is called post infectious IBS, PIIBS. பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் 30 வருஷமா பிரச்சனையே இல்லை சார், நான் இந்த அன்னைக்கு கல்யாண வீட்டு விருந்துல போய் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 நாள் 6 வாட்டி லூஸ் மோஷன் போச்சு, அதுல இருந்து இது 2 வருஷம் முன்னால நடந்தது சார், இப்போ 2 வருஷமா குடல் ஒழுங்காவே இல்லை சார், சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும், அடிக்கடி போடணும், சில சமயம் அர்ஜென்டா போகணும், சில சமயம் வயிறு வலிக்குது, வயிறு பொறுமல் வருது, மோஷன் போன அப்புறம் சரியாகுது, ஆனா நைட்ல வராது. நைட்ல யாராவது தூக்கத்துல எந்திரிச்சு பசி வந்தாலோ, தூக்கத்துல எந்திரிச்சு மோஷன் போனாலோ, there is something going wrong in the body. என்னன்னு பார்க்கணும். ஈவன் லிவர் பேஷண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்படி ஆரம்ப நிலை இது லிவர் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது.
சாயங்காலம் ஆச்சுன்னா ஆபீஸ்ல இருந்து வந்தோம்னா ரொம்ப டயர்டா இருக்கும். ரெண்டாவது வந்து நைட்ல வந்து எந்திரிச்சு 2-3 வாட்டி யூரின் போக வேண்டி இருக்கும். அதாவது சுகர் பேஷண்ட் அல்ல, சுகர் கண்ட்ரோல்ல இருந்தா வராது, சுகர் அன்கண்ட்ரோல்டா இருந்தா வரும். அது மட்டும் இல்லாம ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருந்தா வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தா வரும். அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் இல்லாம நைட்ல எந்திரிச்சு 2-3 வாட்டி யூரின் போறது. அடுத்து தூக்கம் சரியா வராது நைட்ல. நாலாவது வந்து வெளியே பயணம் பண்ணும்போது கால் வீக்கம் வரும். காலை தொங்க விட்டு டிராவல் பண்ணா 6 hours 7 hours போனா ஷூவை செருப்பு போட முடியாது, கஷ்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏர்லி கிரானிக் லிவர் டிசீஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரம்ப நிலை லிவர் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இரிட்டபிள் டாக்டர் ஐ காட் அ டவுட். ஒரு ஆளுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை இன்டர்மிட்டன்டாவே லூஸ் மோஷன் வருது. மோஷன் வரும்போது ஹி டேக்ஸ் செஃபிக்சியம் அண்ட் சம் ப்ரோபயோட்டிக் சாப்பிடுறாரு. திருப்பி ஒரு மாசம் பொறுத்து அகைன் லூஸ் மோஷன் வருது. அது வாட் இஸ் த ரெமெடி? இதுக்கு வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? இப்போ சுனில் சொன்ன டயக்னோசிஸ் தான் கரெக்ட். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ். இதுக்கு வந்து குடல் அந்த ஆன்டி ஸ்பாஸ்மாடிக்ஸ் கொடுத்தாலே போதும் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபாட்மேப்ஸ்னு ஒரு டயட் இருக்கு. ஃப்ரக்டோ ஆலிகோ டைசாக்கரைட்ஸ், ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலியால்ஸ். FODMAP, monosaccharides, fructo, oligosaccharide, disaccharide, monosaccharides and polyols. FODMAP's diet. FODMAP. கூகுள்ல போட்டீங்கன்னா கூகுள் அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு யாரும் எந்த ஆசிரியர்கிட்டையும் போக வேண்டியது இல்லை. கூகுள் அம்மாட்ட கேட்டாலே எல்லாம் சொல்லி, கூகுள் ஐயான்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல, அலெக்சா தான் அம்மா போல இருக்கு, வாட் எவர். But you ask Google, it will teach you everything. So what are all the diets you should reduce? What are all the diets you can, the low FODMAP diets can be taken more, high FODMAP diets should be reduced. இது வந்து அதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். So but அது we don't have, it's beyond the scope of our discussion. So irritable bowel syndrome is the diagnosis. ஆனா 60 வயசுக்கு மேல திடீர்னு இது வந்து உருவாயிருந்தா பெருங்குடல் டியூப் டெஸ்ட் பண்ணி கொலனாஸ்கோபில ஏதாவது குடல்ல மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்த சப்ஜெக்ட் போறோம், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். அது வந்து இவரு டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இஸ் ரெடி. But அதுக்குள்ள I will go to Sunay Bhatt and Rohan and then go to Srinivas Reddy. So let him hold on for a few minutes. So இப்போ PIIBS, post infectious IBS, the most common problem in India. இப்போ இந்த மாதிரி திடீர்னு ஒரு 2 நாள் டயரியா, அதுக்கப்புறம் 2 வருஷமா குடல் அப்படி மாறிடுச்சு. இது எதனால வருதுன்னா, இதுல வந்து இந்த கேம்பிலோபாக்டர் ஜெஜுனைன்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அதுல இருந்து வர டாக்ஸின், சைட்டோலீத்தல் டிஸ்டெண்டிங் டாக்ஸின், CDTB அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம குடல்ல அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன்ல இருக்கிற அந்த ஒரு பொருள் வின்குலின் அப்படிங்கிற ஒரு பொருள் மாதிரியே இருக்கும். அதனால நம்ம பாடி வந்து அதுக்கு புல்லட்ஸ் உருவாக்கும், எதிர்ப்பு அணுக்கள். இந்த கிளாஸ்ட்ரிடியம் இந்த கேம்பிலோபாக்டர் ஜெஜுனையோடைய CDTB-க்கு வந்து எதிராக உருவாக்குற அந்த புல்லட்ஸ், ஆன்டிபாடிஸ் நம்ம நரம்பு, அந்த குடல்ல இருக்கிற நரம்பு மண்டலத்தை போய் தாக்கணும். அப்ப வந்து இந்த இரிட்டபிலிட்டி உருவாகுது. அப்படிங்கிறதா காமனஸ்ட் இன் இந்தியா, PIIBS. அதனால எப்ப போனாலும் நம்ம சாப்பிடுற உணவு, தண்ணி சுகாதாரமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா பாதி நேரம் நம்ம நாட்டுல பிரச்சனை வராது. So plus we can easily diagnose irritable bowel syndrome. It's an inclusion diagnosis, as Sunil was pointing out. It's not an exclusion diagnosis, but however definitely we can improve the quality of life with dietary advice. Also, some of those medicines which we can use. So before we move to inflammatory bowel disease, I want to ask Sunay Bhatt. So vaitu valila nare per varanga. So Sunay Bhatt is our surgical gastroenterologist. So Sunay, please tell us. So vaitu valinu vanda neenga enna பண்ணுவீங்க? How do you examine? How do you take a history? And from the history and from the physical examination, எந்த வித கேட்ஜெட்ஸும் இல்லாம உங்களால ஓரளவு யூகிக்க முடியுமா எந்த காரணத்தினால? Can you guess what is the probable etiology? Over to Sunay Bhatt. Thank you, sir. எல்லாருக்குமே காலையில வணக்கம். விஜிஎம் கேஸ்ட்ரோ ஃபவுண்டேஷனுக்கு இருக்கு, அப்புறம் பாலக்காடு தமிழ் அசோசியேஷன் இருக்குல்ல, ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஸ்பீக் ஆன் திஸ் ஃபாரம். ஸோ இப்போ வந்து அக்யூட் அப்டோமின் அதை பற்றி தான் சார் கேட்குறாரு. அக்யூட் அப்டோமின்னா என்ன? வயிறு வலி எல்லாருக்குமே ஏதோ ஒரு வாட்டி கண்டிப்பா வந்திருக்கும். சார் சொன்ன மாதிரி வெளியில ஏதோ ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வயிறு வலியோ இல்லை ஏதோ சாப்பிட்டா இது வந்து ஒத்து வரல, ஸோ அதுக்கப்புறம் வயிறு வலி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா அசால்ட்டா வந்து இது ஒரு கேஸ் ட்ரபிள், அசிடிட்டின்னு சொல்லி அப்படியே விட்டுறோம்.
பட் சில டைம்ல வந்து இது ஒரு அக்யூட் அப்டாமின் ஆயிருந்திருக்கலாம். நம்ம சர்ஜிக்கல் ஃபீல்ட்ல வந்து அப்டாமின் அந்த வயிறுன்னா ஒரு பாண்டோராக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பாண்டோரா பெட்டின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு வாட்டி இதோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணலாம், நிறைய காம்ப்ளிகேஷனுக்கு போகலாம். ஸோ இதுல வந்து 2 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. இப்போ வயிறு வலி வரும்போது ஒண்ணு ஒரு கோலிக்கி பெயின், விட்டு விட்டு வர மாதிரி வலி. இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்ல வர பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோலிக்கி பெயினா இருக்கும். இன்னொன்னு வந்து கண்டினியூஸ் பெயின். கண்டினியூஸா சார் இந்த வலி வந்து நேற்று நைட்டோட ஆரம்பிச்சிருச்சு, நைட் தூங்க முடியல, காலையில கூட இதே வலி வந்துட்டே இருக்கு, இன்னும் கூட வலி வந்துட்டே இருக்கு. இது வந்து கண்டினியூஸ் பெயின். நம்ம பேஷண்ட்ஸ் வந்து இப்படி சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸா வலி வந்துட்டே இருக்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வந்து அசல்ட்டா அசிடிட்டியோ இல்லை வேறன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் பக்கத்துல இருக்கிற ஃபார்மசிக்கு போயிட்டு ஒரு அசிடிட்டிக் மருந்து கொடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருக்குமே என்ன பயம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா டாக்டர் இந்த டெஸ்ட் சொல்லுவாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பயத்துல இருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. என்னன்னா உங்களுக்கு மருந்துலயே சரி பண்ற மாதிரியோ இல்ல உணவு கட்டுப்பாடுல சரி பண்ற மாதிரி எல்லாம் நோயெல்லாம் இருந்தானா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் சில விஷயங்கள் சில டைம்ல வந்து இது மருந்துலயோ இல்ல ரெடி பண்ண முடியலன்னா அந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக அதை வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அக்யூட் அப்டமின்ல நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பெயின் அப்டாமின் வரும்போது, வயிறு வலி வரும்போது அது கூட வாந்தி வரலாம். வாந்தின்னா என்ன? இப்போ நம்ம சாப்பிட்ட இது வந்து வெளியில வரும் வாந்தியா இருக்கலாம், இல்லைன்னா பிலியரி வாமிட்டஸ், பிலியஸ் வாமிட்டிங். ஏன்னா வாந்தி வந்து ஒரு மஞ்சளா இருக்கும், வாந்தில வந்து பித்தம் இருக்கும். ஸோ பிலியரி வாமிட்டிங் வந்து ஒரு அலார்மிங் சைனா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும்போது நம்ம சீக்கிரம் பார்க்கணும். இப்போ பித்தவாந்தி வந்ததுன்னா when bile comes in vomiters, does it mean intestinal obstruction, குடல் அடப்புன்னு அர்த்தமா இல்ல pancreatitisலயே வரலாமா? Yes sir, I'm coming to that point. So go ahead. Yes sir, I'm coming to that point. So I'm just highlighting on the symptoms initially. So associated with fever. So சில டைம்ல வந்து காய்ச்சல் கூட இருக்கலாம், இல்லைன்னா சில டைம்ல வந்து obstipation ன்னு சொல்லுவாங்க. So there is a saying that passing flatus, காத்து பெறுறது வந்து சர்ஜனோட காத்துக்கு ஒரு இசை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிங் ஃபிளேட்டஸ் இஸ் லைக் மியூசிக் டு த சர்ஜன்ஸ் இயர்ஸ். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும், காத்து பெரிஞ்சதுங்களா, மோஷன் போயிட்டீங்களான்னு சொல்லி. இது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம பேஷண்ட்களுக்கு நம்ம கேட்டுட்டே இருக்கோம். எதுக்குன்னா ஒரு ஆப்ஸ்டிபேஷன்னா என்ன? ஸோ சம்டைம்ஸ் இன்டெஸ்டைனல் ஆப்ஸ்ட்ரக்ஷன், குடல்ல எங்க அடைப்பு இருக்கும்போது மோஷன் இல்லை காத்து போகாம இருக்கும். ஸோ வயிறு வலி, மோஷன் போகாம இருக்கிறது, காத்து பெரியாம இருக்கிறது, கண்டினியூஸா வந்து வாந்தி வந்துட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் அலார்மிங் சைனா எடுக்கணும். ஸோ சேர்ந்து வந்து காய்ச்சல்ல இருந்தா உள்ள ஏதோ சீல் பிடிச்சிருச்சு, சப்போஸ் அப்பெண்டிக்ஸ் ஓட்டையாச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஸோ இதுல வந்து நிறைய கண்டிஷன்ஸ்கள் இருக்கு, நிறைய நோய்கள் இந்த மாதிரி வரலாம் வயிறு வலின்னு சொல்லி. ஸோ இதுல என்னென்னு சொன்னா குழந்தைகள்ல பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல வந்து நம்ம என்ன காமனா பார்க்கணும், குடல் அடைப்பு, இன்டர்செப்ஷன் சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல வந்து குடல் இன்னொரு குடலுக்குள்ள போய் சிக்கி மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறது, இது வந்து இன்டர்செப்ஷன். இது ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சி, அது கொஞ்சம் காமனா பார்க்கணும். ஸோ அதற்குன்னா ரொம்ப காமன் ஒரு 5 வருஷத்துல இருந்து 30 வயசுக்கு வரைக்கும் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் அது கூட வந்து ஒரு ரொம்ப காமனான எமர்ஜென்சி. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெருசா சிம்டம்ஸ் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கொஞ்சம் குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்தே சரியாகலாம். இன்னும் சில பேருக்கு வந்து உடனே ஆப்ரேஷனுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அப்பெண்டிக்ஸ் குடல்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க, குடல் சீல் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பா எதுக்குன்னா அது உள்ள போய் ரொம்ப சீல் பிடிச்சிருச்சுன்னா ஒரு ரொம்ப சீரியஸ் ஆகி மாறலாம். இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி மாறிட்டு உயிருக்கு ஆபத்து வரலாம். பட் லாப்ரோஸ்கோப்பில வந்து இது ரொம்ப சேஃபா, ரொம்ப இதெல்லாம் பண்ணும்போது, இமிடியேட்லி பண்ணும்போது பேஷண்ட் அடுத்த நாள் 2 நாள்ல வந்து ரெடி ஆயிடுவாங்க.
ஸோ லேடிஸ்ல வந்து நம்ம என்ன கவனிக்கணும், லேடிஸ்ல வந்து காமனா இப்போ ஒரு சைல்ட் பேரிங் ஏஜ் குரூப்ல இருக்கிற வந்து எக்டோபிக் பிரெக்னன்சிஸ். ஆனா ஒரு பிரெக்னன்சி வந்து வேற ஏதோ இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இதை எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு க்ளோஸ் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஃபார் அக்யூட் appendicitis, சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ் which we need to consider in case of women. ஸோ இல்லைன்னா கொஞ்சம் சில டைம்ல வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் கூட இருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்குள்ள என்னன்னா இப்போ சின்ன வயசுல ஏதோ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதோ சிசேரியன் செக்ஷன் ஏதோ பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு குடல் இறக்கம் வந்திருக்கும், இன்சிஷனல் ஹர்னியான்னு சொல்லுவாங்க. இல்ல நிறைய பேருக்கு என்னன்னா லேடிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வயிறு பெருசானால் வந்து அம்பிளிக்கல் ஹர்னியாஸ் ஆர் காமன். தொப்புள் கிட்ட வந்து குடல் இறக்கம் வந்திருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சில டைம்ல வந்து அப்ஸ்ட்ரக்ஷனாய் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இது ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சியா மாறலாம். ஸோ இமிடியட்லி அந்த டைம்ல நமக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் ஜென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ தண்ணி அடிக்கிறவங்கள இல்ல இப்போ விவசாயம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் ஆனா பக்கத்துல இருக்கிற பிஹெச்சிக்கு போய் முட்டு வலி, கால் வலி, கை வலின்னு சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன்ஸ், வயிறு வலி, இல்லைன்னா தண்ணி போட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள்ல வந்து கொஞ்சம் இந்த டியோடினல் பர்ஃபோரேஷன்ஸ், ஏன்னா இந்த சிறுகுடலோட பர்ஃபோரேஷன் ஓட்டையா விழுந்து ஒரு எமர்ஜென்சியா ப்ரெசன்டேஷன் வரலாம். பட் இப்போ வந்து நிறைய இந்த அசிடிட்டிக்காக மெடிசின்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்போ. பட் சில பேர்ல இன்னும் இருக்கு. நம்ம இன்னும் அப்பப்போ சில டைம்ல ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சியா இந்த கண்டிஷன் எல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா சார் கேட்ட மாதிரி இது ஒரு பிலியஸ் வாமிட்டிங் வந்து அக்யூட் பேங்க்ரியாட்டிஸா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஸோ ஆல்கோஹாலிக்ஸ்ல எஸ்பெஷலி, இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த கால் ஸ்டோன், டாக்டர் ரோஹன் இனிமேல அதை பற்றி பேச போறாரு. கால் ஸ்டோன் வந்து பேங்க்ரியாட்டிக் டக்ட் அதுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒரு அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ், இப்போ தண்ணி போட்டு பேங்க்ரியாட்டிஸ் வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கால் ஸ்டோன் இன்டியூஸ் பேங்க்ரியாட்டிஸ் ஒரு பிலியரி பேங்க்ரியாட்டிஸ் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன்ல வரலாம். ஸோ ரொம்ப எல்டர்லி வயசானவர்ல வந்து அவங்களுக்கு கூட ஒரு பர்ஃபோரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் ஃபார் இன்டெஸ்டைனல் obstruction இஸ் சிக்மாய்ட் வால்வுலஸ். ஸோ வால்வுலஸ்னா ஒரு குடல் வந்து அதோட லென்த் அதிகமாகி அது அப்படியே திரும்பி அங்கே போய் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து மோஷன் எல்லாம் சிக்கி ஒரு கண்டினியூஸா ஒரு வாமிட்டிங் இல்லை மோஷன் போகாம வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ். ஸோ இது இல்லாம வந்து சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ் நிறைய இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ்கள் இருக்கு அக்யூட் அப்டமன். பட் நம்ம காமனா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அலார்மிங் சிம்டம்ஸ் வந்துருச்சு, இப்போ வயிறு வலி, வாந்தி, காய்ச்சல், இல்ல மோஷன் போகாம இருக்கிறது, இல்ல கேஸ் பெரியாம இருக்கிறது, வயிறு கும்ன வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நம்ம காமிக்கணும். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ டாக்டர் ஏதோ வந்து இந்த டெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஆப்ரேஷன் தேவையான சொன்னா இது வந்து ஒரு டவுட்ல பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு இது பண்றதுக்காக ஒரு உடனே வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பயப்படக்கூடாது. கண்டிப்பா அந்த டாக்டர் நம்பணும். முதல் காலில் எப்படி இருந்தது, நம்ம டாக்டர் ஏதோ சொன்னாங்கன்னா நம்ம அதை நம்பி அந்த மாதிரி இது பண்றோம். பட் இப்போ இந்த ஏஜ்ல அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கண்டிஷன்ஸ் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன இது பண்ணணுமோ அது பண்ணி ஆகணும். சுனை, பியூட்டிஃபுல்லி யூ புட் இட். இப்போ அதாவது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூ அப்ரிஷியேட்டட் மலையாளம் தமிழ், ஆந்திரா தமிழ் அண்ட் நவ் கர்நாடகா தமிழ் ஃப்ரம் சுனைபட். ஸோ இட்ஸ் தமிழ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது வேற மொழியில இருக்கிறவங்க பேசும்போது இன்னும் அழகா இருக்கு இந்த தமிழ். சோ இப்போ இவர் வந்து அது இந்த இவர் பாடுவாரு நார்த் இந்தியால இருந்து இந்த அர்ஜுனர் வில்லே அரவிந்த் என்ன இந்த சொல்லு என்னமோ அந்த மாதிரி அந்த பஞ்சாபி கை சிங்கிங் a தமிழ் சாங் இஸ் மேக்ஸ் இட் மோர் பியூட்டிஃபுல். சோ தேங்க்ஸ் சுனை ஃபார் பியூட்டிஃபுல்லி புட்டிங் இட். பட் என்னன்னா இப்போ வயிற்று வலின்னு வந்தா நம்ம பாட்டிக்கு ஆன்டாஸ் ஜெலுசில் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னால டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மைல்டு பெயின்ஸ் ஆர் ஓகே, பட் சிவியர் பெயின், கண்டினியூஸ் பெயின், அக்யூட் ஆன்செட், லைக் நேத்து வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒண்ணுமே இல்லை சார், திடீர்னு வலி வந்தது. மேல் வயிறு வலினா உடனே நீங்க வந்து பித்தப்பை, கணையம், அப்புறம் வந்து இரைப்பை, நடுவயிறு வலினா சிறுகுடல், கீழே அடிவயிறு வலினா பெருங்குடல், மூத்திர குழாய், இதுல எல்லாம் வரலாம். சோ இது மாதிரி இந்த ஆர்கன்ஸ் அங்கங்க ரெஃபர் ஆகும், ரெஃபர்ட் பெயின். சோ இது வந்து வந்தா உடனடியா ஓடி போய் உங்க ஃபேமிலி டாக்டர் பாருங்க. நீங்க தெரியாத ஆஸ்பத்திரியில போய் நீங்க காமிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க குடும்ப டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் காட்டுங்க என்ன சார் நடக்குது. நம்ம பாட்டி உட்கார்ந்து வலி மாத்திரை சாப்பிட்டுட்டு அல்லது ஆன்டாசிட் சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா you will land up in emergency surgery which is really problematic for the team, also for you.
அதனால அததான் அழகா சுனை சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சுனை. நவ் வி ஹேவ் ரோஹன் டு டெல் அஸ் இந்த பித்தப்பையில கல்லு எத்தனை பேருக்கு இருக்கு, சோ அதனால என்ன ப்ராப்ளம், அது என்ன சிம்டம்ஸ் இருக்கும், how to take care of the gallstones, how to prevent it and how to treat it, when do they require treatment. So please tell us, Rohan. Rohan, we cannot hear you. We cannot hear you. Dr. Rohan? Yeah. இன்னும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்க சைடு. Am I audible now, sir? Yeah, very well. Yes. Okay. Good morning, everyone. I want to thank VGM sir and VGM Foundation for giving me this opportunity to speak today. Common causes of surgical emergency with in relation to abdominal pain, Dr. Sunay ரொம்ப clear-ஆ explain பண்ணாருங்க sir. So one another cause of abdominal pain is acute cholecystitis அப்படின்னு சொல்லுவோம். So acute cholecystitis அப்படின்னா என்ன? So cholecystitis அப்படின்னா பித்தப்பை வீக்கம் or பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன் வந்தா எங்க வலி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிக்கலா ரைட் சைடு மேல் வயிறுல வலி வரலாம். ஸோ எதனால வலி வரும்? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து பித்தப்பையில கல் இருக்கிறனால வலி வரலாம். ஸோ பித்தப்பை கல் எதனால உருவாகுது ஃபர்ஸ்ட்? ஸோ நிறைய காசஸ் இருக்குங்க பித்தப்பையில கல் உருவாகிறதுக்கு. ஒன் இம்பார்ட்டன்ட் காசஸ் மோர் ஆஃப் கொலஸ்ட்ரால் டயட்ல இன்க்ளூட் பண்றதுனால அந்த பித்தப்பையில ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ ஸ்டோன்ஸ் எந்த டைப்ல இருக்கலாம்? ஒன்னு கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேல் ஸ்டோன். செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் வந்து டிபிக்கலா ஆன் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா அது எல்லோ கலர்ல இருக்கும் சர்ஜரி பண்ணி பார்க்கும்போது. ஸோ சம்டைம் பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ்வலி இட் வில் பி இன் பிளாக் கலர். ஸோ இந்த கேல் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சர்ஜரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் அதுதான். எனக்கு ஸ்கேன் சொன்னாங்க இந்த மாதிரி பித்தப்பையில கல் இருக்கு, ஸோ ஆப்ரேஷன் பண்ணுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவை இல்லை. ஏன்னா ஒரு 100 பேத்துக்கு ஸ்கேன் பண்றோம், வயிறு ஸ்கேன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15 to 20 பேத்துக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கலாம், அது காமன். ஸோ எப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா, ஒன்று சிம்டம்ஸ் வரும்போது கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலி, மேல் வயிறு வலி இருக்குங்க, இல்ல ரைட் சைட் அப்ப மேல் வயிறு வலி இருக்கு, ரொம்ப வயிறு உப்புசமா இருக்குங்க, இந்த மாதிரி அடிக்கடி வருது, சம்டைம்ஸ் வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, அவங்க கண்டிப்பா ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ரொம்ப வயசானவங்க இல்ல வேற ரிலேட்டட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்கு, வேற லைக் ரத்தத்துல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் பெருசா இருந்தது அப்படின்னா பெட்டர் டு கெட் அந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் ஸ்டோன்ஸ் இருந்து நல்ல பித்தப்பை வீக்கமானா அவங்களுக்கு சிம்டம்ஸ் பெருசா வராது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வராதனால கடைசியில சிம்டம்ஸ் வர ஸ்டேஜ்ல போனோம் அப்படின்னா சர்ஜரியும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், பிளஸ் அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்கேன்ல யூஸ்வலா எக்ஸ்ரேல தெரியாது. ஒன்லி 10% பித்தப்பை கற்கள் மட்டும்தான் எக்ஸ்ரேல தெரியும். எப்ப தெரியும் அப்படின்னா அதுல சம்டைம்ஸ் கால்சியம் படிஞ்சிருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ரேல தெரியும். ஸோ மோஸ்ட்லி ஒரு சிம்பிள் ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே வந்து பித்தப்பையில ஸ்டோன்ஸ் இருக்குதா என்னங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கு இல்ல ரொம்ப பெரிய ஸ்டோன் இருக்கு, யூஸ்வலி 10 millimeter அதாவது 1 centimeter மேல இருக்கிற ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா பெட்டர் இந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அது பித்தப்பை நல்லா வீக்கமாகி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கு, கற்களோட அளவு வந்து 1 centimeter மேல இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. செகண்ட்லி இன்ஃபெக்ஷன் வர்றது இல்லாம அந்த ஸ்டோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பித்தப்பையிலேருந்து சின்ன ஒரு டியூப் வரும், அந்த டியூப் வந்து மெயின் பித்த நாளத்துக்கு போய் ஜாயின் ஆகும். ஸோ அந்த டியூபை அந்த ஸ்டோன் வந்து அடைச்சிரும்.
ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பித்தப்பை நல்லா வீக்கமாகி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ தேர்ட், ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, அந்த ஸ்டோன் வந்து பித்தப்பையிலேருந்து ஸ்லிப் ஆகி நான் சொன்ன அந்த சின்ன டியூப் வழியா போய் அந்த மெயின் பித்த நாளத்தை வந்து அது பிளாக் பண்ணிடலாம். ஸோ அப்போ பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா தென் மெடிக்கல் டீம் அண்ட் விஜிஎம் சார் அண்ட் மெடிக்கல் கேஸ்ட்ரோல் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஏஆர்சிபி பண்ண வேண்டிய வரலாம். ஸோ ஏஆர்சிபி அப்படின்னா எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் மூலமாக அந்த மெயின் பித்த நாளத்தில் அடைத்திருக்கும் கல்லை எடுத்துட்டு ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டுருவாங்க. அந்த ஸ்டென்ட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணிடணும், அட்லீஸ்ட் ஒரு 6 வாரத்துக்குள்ளேயே அந்த ஸ்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் இண்டிகேஷன்ஸ் ஃபார் சர்ஜரி. ஸோ நவ் டாக்டர் வண்டர்ஃபுல். அப்பா எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா பேசியிருக்காரு டாக்டர் ரோஹன். அவர் வந்து டாக்டர் ஆனந்த் இஎன்டி சர்ஜன், அவரோட மாப்பிள்ள அவரு. ஸோ அவரு ஒருவேளை ஆனந்த் அவரோட ஜீன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரான்னு தெரியல, பொண்ணு வழியா திருப்பி மாப்பிள்ளைக்கு. பட் wonderful delivery. And Sunay Bhatt and Rohan is assistant to Sunay, and Sunay is the boss, and the big boss இப்போ இங்கிலாந்துல இருக்காரு டாக்டர் கோகுல் கிருபா சங்கர். அவர் surgical gastro team is very strong. So அதனால எந்த எமர்ஜென்சினாலும் they are ready to tackle. So thank you Rohan for so beautifully, very clearly, in a very crisp way, talking about gallstones. Thank you, sir. Thanks. And now finally before we close, இன்னும் 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். So அதுக்கு கடைசியா பேசுறதுக்கு again one more Andhra speaker is here, Srinivas Reddy அவர்கள். அவர் தமிழ் நல்லா தெரியும். So Srinivas, please tell us what is this IBD, because நிறைய பேர் IBS-க்கும் IBD-க்கும் குழப்பமா இருக்கும். IBS is irritable bowel syndrome. Sunil Chako Varghese பேசினாரு. So please tell us Srinivas, what is this inflammatory bowel disease? What are the types, and adile eppadi, what will be the manifestations, and how do we diagnose, how do we treat? Yes, sir. Good morning, sir. Good morning to one and all. Firstly, I would like to thank VGM sir and this foundation to give me this opportunity to talk about IBD and create awareness among. Now, as Sunil sir said, the IBS, it's basically a functional disorder to some minimal inflammation. Whereas IBD, nama pathana, it's basically a chronic inflammation in the bowel, sir. Nama body ulla irukra vellai kanal nama body foreign age it sensitize pannittu or war start pannittu, it's creating so much inflammation and leading to all the symptoms, sir. So nama patha patients vandu they come with motion lo raktham podu, அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கு, அப்புறம் மோஷன் ஒரு அர்ஜென்ட் ஆகி போகும் மாதிரி இருக்கும், திருப்பி திருப்பி மோஷன் போக வேண்டி இருக்கும், அப்புறம் the patient can have weight loss, and these symptoms வந்தா அலார்ம் சிம்டம்ஸ் மாதிரி நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். And these will differentiate people from IBS, and we should investigate them more and diagnose IBD in these patients, sir. And it is very important because we have treatment for these patients, and we need to diagnose them early, as these can in the long term lead to cancer agurku vaip irukku in the long term. So if you look at how to diagnose, there are 2 types, sir, in the IBD patha: ulcerative colitis and Crohn's disease. Ulcerative colitis affects குடல் மற்றும் பெருக்குடல் மட்டும் அஃபெக்ட் பண்ணலாம். கிரான்ஸ் டிசீஸ் வந்து உணவுகள் நாயக்கு வந்து ஆசன் வாயில வரைக்கும் எங்க வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் பார்த்தா கோலைட்டிஸ்னா இந்த குடல் வீக்கம் இருக்கு, ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ டயக்னோசிஸ் நம்ம பார்த்தா பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் we do fecal calprotectin test and வருது. அது வந்து நம்ம மோஷன்லயே இது சாம்பிள் எடுக்கணும். இது ஜாஸ்தி ஆயிடுனா we can easily differentiate between IBS and IBD, and even before ulcers form early stage we can diagnose patients with IBD, and we can diagnose this subgroup of people who needs extra tests at an early stage. Other test வந்து we'll go ahead with sigmoidoscopy and colonoscopy. Directly we can குடல் ஃபுல்லாவே பார்த்துட்டு எங்கெங்க அல்சர் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம பயாப்சி எடுத்துட்டு we can diagnose IBD, sir. ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் he has brought out, that
அதாவது வந்து நாம வந்து இந்த ஃபீக்கல் கால் ப்ரொடெக்ட்ங்கிற ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணாலே ஐபிஎஸ்சியும் ஐபிடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். எது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், எது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். அதில் அவர் சொன்ன மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் பெருங்குடல் பூரா பாதிக்குது, சிறுகுடலையும் இல்ல உடம்புல எந்த பாகத்தை வேணா பாதிக்கலாம், அது குரோன்ஸ் டிசீஸ். யா, ப்ளீஸ் கோ ஹெட். So once after we diagnose, next நம்ம பார்த்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும் சார். ஸ்டார்டிங் வந்து இட் வில் பி அமைனோ சாலிசிலேட்ஸ், தென் இம்யூனோமாடுலேட்டர்ஸ் இன்க்ளூடிங் அசைத்தோப்ரைன், அப்புறம் கடைசியாக பார்த்தா தேர் பயாலஜிக்கல்ஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். இப்போ சன் வயசுலேயே பேஷண்ட்க்கு இது கிரான்ஸ் டிசீஸ் வந்தா அந்த பேஷண்ட் வந்து பயாலஜிக்கல்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் depending upon the severity, we have to choose the medicines, and it should be taken for a long time, sir. Yeah, see, இது என்ன அழகா சொல்லியிருக்காரு. அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இன்ஃப்ளமேஷன்னா புண்ணாய் சவந்திருக்கு, குடல் வீங்கி இருக்கு. அதுல 2 டைப், குரோன்ஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். இப்போ இது வந்து மேல்நாட்டு நோய், இது வந்து உள்நாட்டு யுத்தம். நம்ம வெள்ளை அணுக்களே நம்ம ஒயிட் செல்ஸ் போய் நம்ம குடலோட சண்டை போடுது. ஸோ இது ஏன் உருவாகுதுங்கிறது இன்னும் ரிசர்ச்ல இட்ஸ் $1 billion கொஸ்டின், நாட் ஈவன் $1 million, மேபி $1 trillion கொஸ்டின். 50 வருஷம் 60 வருஷமா அந்த காசு தேடிட்டே இருக்காங்க. இன்னும் ஸ்டில் இட்ஸ் எல்யூசிவ், பட் லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஆன். பட் என்ன பண்ணணும், இப்போ வந்து இது 2 ட்ரீட்மெண்ட், ஒன்று டயக்னோசிஸ். இப்போ வந்து சிறுகுடல் உள்ள 6 மீட்டர் பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது? 2002ல ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா we introduced a capsule endoscopy, video capsule endoscopy. ஒரு கேப்சூலை முழுங்கினாலே வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் 9 மீட்டர் செரிமான பாதையும் அது துல்லியமா அழகா காட்டும். நம்ம ரூம்ல உட்காந்தே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்போ முன்னாள் தமிழக முதலமைச்சர் எனக்காக லான்ச் பண்ணாங்க 2002. இன்னைக்கு அதுலயே வெர்ஷன் 7ல இருக்கும். அப்போ டபுள் கேமராவோட பயங்கர ரெசல்யூஷன் சூப்பரா இருக்குது. அது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஃபுல்லா அதாவது உங்க செரிமான பாதை நலமா அப்படின்னு கேட்டா ஒரு கேப்சூல் முழுங்கினா முழுசு படம் போட்டு காட்டிடும், டபுள் கேமரால, வீடியோல, கலர்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இப்ப குரோன்ஸ் டிசீஸ், இப்ப வந்து புண்ணு உருவாகி அது வந்து அடப்பு மாதிரி வரலாம், பிஸ்டுலா மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒரு குடலுக்கு இன்னொரு குடல் கனெக்ஷன் ஆனா குடல்ல இருந்து தோலுக்கும் வந்து ஒரு குகை மாதிரி வந்து அதுல இருந்து பஸ் ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஸோ கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் ஹேப்பன் தேர். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சிறுகுடல் உள்நோக்கி கருவி முதன்முறையா தமிழகத்துல நாம தான் அறிமுகப்படுத்தணும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னால மோட்டரைஸ் பவர் ஸ்பைரல் என்ட்ராஸ்கோபி, NMSC, நாவல் மோட்டரைஸ் பவர் ஸ்பைரல் என்ட்ராஸ்கோபி. அதுல வந்து எப்படின்னா வாயில இருந்து அந்த மலக்குடல் ஆரம்பத்துக்கு போறதுக்கு 45 நிமிஷத்துல போயிடலாம், 30ல இருந்து 45 நிமிஷம். அது வரைக்கும் உலகத்திலேயே எந்த டெஸ்ட்லயும் அது எந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் பண்ண முடியாது. அமெரிக்காலே இல்ல, அது ஐரோப்பால இருக்கு, இப்ப இந்தியால இருக்கு, ஏசியால சில சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ எங்க பேப்பர் வந்து ஆய்வு கட்டுரை அமெரிக்கா வந்து பதிவு பண்ணி அதை வந்து வெளியிட்டது. GI Endoscopy Journal, one of the most reputed journals, published an article of ours. ஸோ இப்போ அந்த பவர் ஸ்பைரல் என்ட்ராஸ்கோபில என்ன அட்வான்டேஜ்னா உள்ள நேரா போலாம், எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அங்க போய் பயாப்சி பண்ணலாம். அது குரோன்ஸா, லிம்போமாவா, இல்ல டியூபர்குலோஸா, என்னதான் நடக்குதுங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரிக்சர்ஸ் இருந்தா அதை விரிச்சு விடலாம். எங்கேயாவது ரத்த கசிவு இருந்தா அதுக்கு வந்து we use the holmium laser or organ plasma coagulation, APC யூஸ் பண்ணி அதை அந்த ப்ளீடிங்கை நிறுத்தலாம். எல்லா ஒரு 6 விதமான அறுவை சிகிச்சைகளை அது வழியா பண்ணலாம். ஸோ அத்தனைக்கும் நாம வந்து இப்போ வந்து உபகரணங்கள் இங்க வச்சிருக்கோம். சென்னையிலலாம் இல்லை, இன்னைக்குமே பவர் ஸ்பைரல் என்ட்ராஸ்கோபி இப்பதான் வந்திருக்கு, இதுக்கு முன்னால வரைக்கும் இல்லை. ஸோ அதனால நிறைய இடங்கள்ல இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம பிஜிஎம் மருத்துவமனையில நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எதனாலன்னா எங்கிட்ட வர பேஷண்ட், எங்க பிஜிஎம் மருத்துவமனையை நம்பி வர பேஷண்ட், அவங்களுக்கு வந்து துல்லியமாக என்ன காரணத்தினால இந்த நோய் வந்திருக்குன்னு நோய் நாடி, அதன் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல்னு வள்ளுவர் சொன்னதை கண்டிப்பா நம்ம மக்களுக்கு நம்ம வந்து நிறைவேற்றணும். ஏன்னா அது வந்து அதுவுமே அவங்களோட அஃபோர்டபுள் பிரைசிங் ரேஞ்சில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக எந்தவித குறையும் வைக்காம அமெரிக்கால வரதுக்கு முன்னாலேயே we introduce these instruments here. ஸோ அந்த அளவுக்கு we are completely loaded. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க இந்த மருத்துவர்கள்லாம் ரொம்ப அழகா எல்லா நோய்களை பத்தி பேசினாங்க. So I think we have come to the end of this program. We have 11:30 we wanted to close. We have overshot by 5-10 minutes. So sorry about it, but I hope you enjoyed this program. So thank you so much all of you for joining us. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா
நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். You can send your questions. You can log on to VGM website. So VGM hospital website இருக்கு, அதே மாதிரி VGM foundation website இருக்கு. அதை நீங்க லாகின் பண்ணி அதுல வந்து you can put up your queries. We'll be very very happy. எங்க மருத்துவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடையளிப்பார்கள். யாருக்காவது இல்ல எனக்கு வந்து I cannot go through the web ன்னு நினைச்சீங்கன்னா you can dial our hospital number. So 0422257253. ஸோ இந்த நம்பர் நீங்க கூகுள்லயே கிடைக்கும். விஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் போட்டீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் வரும் அதுல. அதே மாதிரி 9942932717. இந்த ரெண்டுல எந்த நம்பர் 10 நம்பருக்கு மேல இருக்கு. ஸோ எந்த நம்பர்ல வேணா நீங்க கூப்பிட்டு எந்த சந்தேகம்னாலும் அதை கிளாரிஃபை பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ ப்ளீஸ் பி வித் அஸ் அண்ட் விசிட் அவர் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் on the YouTube also, vgmgastrocenter.com, vgmorthocenter.com. So please be with us in our journey to prevent diseases. So Rajaram sir, can I close? Hello, 1 minute. அடுத்த program என்னைக்கு யார் பேசுறாங்கன்னு சொல்லிருங்க. So அடுத்த மாதம் வந்து நம்ம டாக்டர் சுமன் பேச வேண்டிய லெக்சர் பாக்கி இருக்கு. So இந்த மாதம் அவர் வந்து பண்ண முடியல சென்ற வாரம். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடுத்த மாதம் வந்து டாக்டர் சுமன் அவர்கள் பேசுவார்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் அது ஆர்த்தோபெடிக்ஸ், மூட்டு மற்றும் மூட்டு நலம், எப்படி ஜாயிண்ட் டிசீசஸ் வராம பாதுகாக்கிறது, எப்படி நம்ம ஆபரேஷன் நீ டிரான்ஸ்பிளான்ட், ஹிப் டிரான்ஸ்பிளான்ட், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இல்லாம எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது. சோ எலும்பு மூட்டு நலத்தை பத்தி பேச போறாரு. How to prevent diseases. அதுக்கு அடுத்தது டாக்டர் ராஜசேகரன் வச்சுக்கலாம் இல்லையா, ஏற்கனவே பிளான் பண்ணது. Yeah, Dr. Rajshekhar can come in little later, sir, 2 more months later, because நடுவுல ரெண்டு ஆர்த்தோ வரிசையா வராம ஒரு ஆர்த்தோ முடிச்சு வேற ஏதாவது. ஆமா கரெக்ட். We'll go for another topic later on. Okay. Right, sir. Thank you so much, sir. Thank you, doctor. Thank you. Very informative program. Very informative. Thank you. Right. Thank you so much. Thanks to all the viewers and thanks to all our medical gastroenterologists of VGM Hospital. We are 5 medical gastroenterologists, 1 hepatologist, 6 of us on the medical team, 3 surgical gastroenterologists on the surgical team. So 9 of us are there to solve any of your problems. We are there at your disposal. உலக செரிமான நல தின நல்வாழ்த்துக்கள். உங்க செரிமானம் நலமா என்பதை கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி கேட்டுக்கொள்ளுங்கள். எளிதாக உணவை உட்கொள்ளுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், யோக பயிற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நோய்கள் வராமல் தடுக்கலாம். Diseases don't come unto us, we invite them. Diseases don't come unto us, we invite them. நோய்கள் தாமாக நம்மை தேடி வருவதில்லை, நாம் அவர்கள் நோய்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சோ இந்த கருத்தை கூறி இந்த வாய்ப்பினை நல்கியமைக்காக விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் பாலக்காடு தமிழ் ஆராய்ச்சி மையத்திற்கு நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you.